வணக்கம் சிவதர்ஷினி அவர்கள் வாங்க. வணக்கம். இனிய உற்சாகமான வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் பாம உறவுகள் அனைவருக்கும். இது ஒரு சிறப்பான பொழுதிலே மூத்தோர் மாண்பு போற்றும் மாதம், அதோடு சமூக ஒருங்கு சேவை ஏற்படுத்துகின்ற இந்த ஆண்டிலே சிறப்பாக கடந்து சென்றது 2 நாட்களுக்கு முன்னர் உலக புலம்பெயர் அல்லது உலக தமிழ் பெண்கள் எழுச்சினம் அல்லது உலக பெண்கள் எழுச்சினம், தமிழ் என்று போன உலக பெண்கள் எழுச்சினம். அதற்கான ஒரு கருத்தாடலாகத்தான் நான் தலைப்பை கொடுத்திருந்தேன். வாணிமோனுடைய ஊக்கத்துக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்வோடு இணைந்து எனக்கும் உற்சாகம் தருகின்ற இணைந்து செயற்படுகின்ற உங்கள் பங்குக்கு நன்றியை கூறியபடி தனித்துவமாக இன்று வரை அல்லது இப்போ கடந்து நாங்கள் தாயகத்தில இருந்து இங்கே வந்திருக்கிறோம். புலம்பெயர் தேசத்துல மாற்றங்கள் எல்லோருக்குள்ளேயும் வந்திருக்கும். அப்படி என்றால் எண்ணங்கள் மாறி இருக்கக்கூடும். பெண்கள் தனித்துவமாக இயங்க விரும்புகிறார்கள் அல்லது இன்னொருவரை சார்ந்துதான் இப்பவும் இயங்க விரும்புகிறார்கள். அவர்களுடைய சுயமான விருப்பம். இப்பொழுது நீங்கள் ஒருவரும் உங்கள் விருப்பங்களை சொல்ல வேண்டும். இதிலே தனித்துவம் என்கிற போது சில உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கலாம். அது என்ன தனித்துவம் என்ற தனிச்சுத்தான் எல்லாம் செய்யணும் அப்படி என்றில்லை. தனித்துவமான பெண்கள் என்கிற போது அந்த பெண்களுக்கு இடையில ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். எங்கு சென்றாலும் அவர்களுக்கான ஒரு மரியாதையோ அல்லது ஒரு வரவேற்பு இருக்கு. அதே நேரம் ஆழமான ஒரு சுயமரியாதை, அவர்களுக்குள்ள தாங்கள் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கும். அதே நேரம் என்னன்னு சொன்னா இதை விஷயத்தை நேரடியாக வெளிப்படுத்துறது, தயங்க மாட்டார்கள். இதெல்லாம் அந்த தனித்துவமாக இயங்குற பெண்களுக்கு கூட இருக்கிற ஒரு செயற்பாடாக இருக்கும். எப்படி அவர்கள் இயங்கக்கூடியவர்கள் என்று ஒரு சில விஷயத்தை மேலோட்டமா சொல்றேன். அதுல இருந்து நீங்கள் எப்படி மாறுபட்டு இருக்கிறீர்கள் என்று பார்த்து நீங்கள் அதை பேசிக்கொள்ள. நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஏன் தனியத்தான் போகணுமோ, அவைக்கு தனியத்தான் போற வழி இருக்கு, அதால போயினோம். நாங்கள் அப்படி இல்லை. எங்களுக்கு பிள்ளை மகனோ அப்பாவோ அண்ணாவோ சார்ந்துதான் நாங்கள் இந்த முடிவை எடுப்போம் என்று இருப்பவர்களோட இப்ப இருக்கிறார்கள். கடினமான சூழ்நிலையை கூட கையாளக்கூடியவர்களாக இருக்கிறது. எந்த துயரத்திலிருந்து மீண்டு வர்றது, துன்பத்திலிருந்தோ அல்லது ஒரு விஷயத்துல தெரியாம நாங்கள் போய் காலை வச்சுட்டு அதுல இருந்து நாங்களாக மீண்டுவாங்க. அதற்காக கூட இன்னொருவரை சார்ந்து இருக்கிறது. பிறரின் ஒப்புதலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதே நேரம் அவர்கள் சொல்லுற பேசுற விஷயங்கள் தவறா பேசுறதுக்கு எல்லாம் காது கொடுத்து முடங்கி கிடக்கிறது இல்லை. பிறருடைய விமர்சனங்களை கேட்டு சோர்வடைவதில்லை. இதெல்லாம் ஒரு தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒருவருக்குரிய அடையாளங்களாக இருக்கிறது. பிறரிடம் ஆதரவு இரக்கங்களை எதிர்பார்க்காமல் தைரியமாக முடிவுகள் எந்த ஒரு முடிவு என்றாலும் தைரியமாக எடுக்கக்கூடியது அந்த தனித்துவமான பெண்ணுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே நேரம் திறமை இருந்தாலும் கூட பணிவாக செயற்படுகின்ற தன்மையும் அந்த தனித்துவமான பெண்ணுக்களை இருக்கக்கூடும். அதே நேரம் விடாமுயற்சி, தான் எடுக்கிற தீர்மானங்கள்ல இறுதி வரை உறுதியாக இருக்கிறது. இவை எல்லாமே ஒரு தனித்துவமாக இயங்கக்கூடிய பெண்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பம்சம். இதுல இருந்து இப்படியாக இயங்க விரும்புகிற பெண்கள் இருக்கிறார்களா அல்லது இதிலிருந்து மாறுபட்டு இவை எல்லாத்தையும் இன்னொருவரிடம் எதிர்பார்க்க. நான் ஒரு வேலைக்கு போறதாலும் எனக்கு எந்த சின்ன விஷயத்தை எடுத்தாலும் இன்னொருவர் ஆதரவு தர வேண்டும். அவருடைய ஆதரவோடு தான் நான் செய்ய வேண்டும் அல்லது இன்னொருவரை எதிர்பார்த்திருக்கேன். ஒரு சின்ன அளவில் வீட்டு அளவில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்னொருவரை சார்றது. அதுவே சிலருக்கு பழக்கமாகி பொருங்க கேட்டு சொல்றேன், பொருங்க நான் கேட்டுட்டு தான் வருவேன், பொருங்க நான் அவருக்கு நேரம் இருக்கா கொண்டு வந்து விடுவேறான்னு கேட்டுட்டு தான் செய்வேன். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதோ ஒருவரை சார்ந்திருக்கு. இப்போ நாங்கள் ஒரு முடிவுகள்லாம் 2 பக்க அணியில நீங்கள் எதை உறுதியாக பேச போகிறீர்கள்? தனித்துவமாக இயங்குற பெண்களாக நீங்கள் இருக்க விரும்புறீங்களா அல்லது சார்ந்துதான் நாங்கள் எப்பவுமே செயற்படுவோம், அது எங்களுக்கு மாற்று கருத்தில்லை, எப்பவுமே எங்களுக்கு ஒரு துணை தேவை, அதுதான் பாதுகாப்பு, அதுதான் எங்களுக்கு மன திருப்தி, இப்படியே நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்போது யார் பேச நான் வரலாமா முதல்? யாராவது அவசரம் சொன்னா சிலருக்கு விட்டு கொடுக்கலாம். நீங்க இப்போது நேவிஸ் பிலிப்ஸ் அவர். ஆமாம், இனிய மதிய வணக்கம். பெண்கள் மகளிர் தினத்தில மகளிருக்கு ஒரு சிறப்பம்சமான தனித்துவமாக இயங்குறதா சார்ந்திருக்கிறதா என்ற ஒரு தலைப்போடு வந்திருக்கிறீங்க. தனித்துவமாக இயங்குவது எங்களுடைய சுய முயற்சிகள்ல நாங்கள் தனித்துவமாக இயங்கலாம். ஆனால் வெளியில் சென்று நாங்கள் எங்காவது செல்லும் போது நான் சார்ந்துதான் இருக்கிறேன். சார்ந்துதான் நான் இருப்பேன். நான் தனியா எங்கேயுமே வெளியில செல்வதில்லை. எனக்கு அது என்ன தெரியாது. என்னுடைய பிள்ளைகளோடையோ கணவரோடையோ சார்ந்துதான் நான் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக எனக்கு அன்றிலிருந்து இன்று வரை நான் அப்படித்தான் இருக்கிறேன். தனித்து நான் அந்த இடங்களுக்கு செல்ல மாட்டேன். உங்களோட சுய விருப்பம் நீங்கள் எப்பவும் இன்னொருவரை சார்ந்துதான். இப்ப கணவர் பிள்ளைகள் அதை சார்ந்து அவரும் இல்லைன்னா பேரம் பிள்ளைகள் ஏதோ ஒரு துணை உங்களுக்கு சார்ந்துதான். இரண்டாவது எனக்கு பாதுகாப்பாக இருக்கும். சார்ந்து செல்லும் போது எனக்கு ஒரு பாதுகாப்பு, நம்பிக்கையாக இருக்கும். தனித்து செல்லும் போது எனக்கு அது என்னுடைய நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு உங்களோட நம்பிக்கை இல்ல. இயங்கும் போது வேற விஷயங்கள்ல
இயங்கும் போது நான் தனித்துவமாகத்தான் இயங்குவேன். வெளியில செல்லும் போதுதான் நான் சொல்லுகிறேன் சார்ந்திருப்பேன் என்று. வீட்டுல ஒரு விஷயங்களை அதான் நம்பிக்கை இல்லையோன்னு கேட்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோன்னு கேட்கிறேன். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்ப இன்னொரு ஆள் என்றுதான் உங்களுக்கு மனம் சொல்லு என்று சொன்னா என்னில நம்பிக்கை இல்லை. என்னில நம்பிக்கை இல்லை, உடல் நலத்துல நம்பிக்கை இல்லை. அதால நான் சார்ந்துதான் நான் செல்ல வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனக்கு அதிகமாக. ஆனால் வீட்டிலே நான் ஒரு முடிவெடுத்ததால நான் தனித்துத்தானே செய்வேன். என்னுடைய விருப்பம் தான். நான் தனித்தாகவே நான் வீட்டுக்குள் ராணி என்கிறீர்கள். வீட்டுக்குள் ராணி, வெளியில எனக்கு துணை வேணும். கட்டாயம் எனக்கு ஒரு துணை வேணும். எனக்கு ஏன்னு சொன்னா உண்மையை சொன்னா நான் வெளியில 6 மணிக்கு பிறகு எனக்கு வெளியில போய் அந்த பஸ்ல ஏறுறதுலாம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். வேலைக்கு போற நாள்ல கூட இந்த விண்டர் நாள்ல இருட்டி போயிடும். 6 மணிக்கு தான் வேலை முடியும். அப்ப இந்த பஸ் எடுத்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இருட்டா போயிடும். அப்ப எனக்கு ஒரு என்னன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு பயம் மாதிரி. அது விருப்பம் இல்லை என்றதை விட ஒரு பய உணர்வு சில விட நீங்கள் அதை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மையை உணர்ந்து நீங்கள் அதை எனக்கு அது என்னன்னு தெரியும். அந்த நாள்ல இருந்து இன்று வரைதான் அந்த இரவுல பஸ்ல வந்தேன்னு சொன்னா எனக்கு ஒரு பயம் போல. போயிட்டு வந்த நீங்க வேலையண்டு வர நான் வேலையில இருந்து வந்திருக்கிறேன் வேலையண்டு வரைக்கும் அப்படி செய்யறேன். நீங்களே நிப்ப மட்டும் முடியாது வந்திருக்கிறேன். நான் அந்த நாள்ல 6 மணிக்கு வேலையில இருந்து தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு அது இப்பவும் தான் தான் அந்த 6 மணிக்கு பிறகு எனக்கு வெளியில போய் அந்த டவுனுக்குள்ள போறது அப்படிலாம் எனக்கு பிடிக்காது. அப்படியெல்லாம் நீங்க விடுமுறை கால அதாவது வெளிநாடுகளுக்கு அப்ப நீங்களே அது கட்டாயம் நீங்க துணியோட தான் போகணும். துணை இல்லாட்டி நான் துணை இல்லாட்டி நான் போக மாட்டேன். நான் தனியா போக மாட்டேன். கிறிஸ்துமஸ் டைம்ல இந்த மாசே நோயிலண்டு போடுவார்கள். நான் போனதில்லை, துணையோட தான் நான் செய்வேன். துணை இல்லாம நான் போறதில்லை. ஏன் போய் சொல்லுவாங்க, ஒத்துக்கொள்றேன். நான் தனித்துவமாக சுயமான சிந்தனைகளை தான் கேட்கிறோம். ஆமா, சுயமான. ஆனா வீட்டுல உங்களுக்கு அப்படி தரலாம். வீட்டுல இப்ப தனித்துவமாக இயங்குறதால உதாரணமா இந்த பாமுகத்துல இவ்வளவு எழுதுறதுக்கு இவ்வளவு செய்வதற்கெல்லாம் தனித்துவமாக என்னுடைய முயற்சி தான். இதெல்லாம் தனித்துவமாக இயங்க அந்த பாமுகம் படிக்கல்லாக அமைந்ததால நிறைய எழுத்துக்கள் அதுல முன்னேற்றமாக தனித்துவமாக நான் தானே, மற்றவர்களை சார்ந்தே இல்லை, நானே தனித்துவம். அதே பாமுகம் தான் நிறைய ஆளுமைகளை தனியா செய்யணும், எல்லாம் செய்யணும், போகலாம், வெளியில வரலாம், இன்னொரு சார்ந்து இருக்காம உங்களால முடிஞ்சதுல இன்னும் நீங்கள் ஒரு படி மேல இப்ப இடம் இருக்கிறது. சொல்ல போனா நான் தனியா அந்த கடைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போறது, தனியா இந்த பிசியோதெரபிட்ட போறதுலாம் இப்ப தனியா ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது இல்லையா? தனியாகத்தான் வந்தாங்க, தனியாதான் போகணும்ன்றதை தாண்டி தனியாகவும் வாழ்ற ஒரு வாழ்க்கை சில பேருக்கு அமைஞ்சு விடுகிறது. அதையும் திட்டமிட. ஆமா, இப்ப தனியாக வாழ்ற வாழ்க்கையும் எத்தனையோ பேருக்கு அமைஞ்சுதானே இருக்குது. நிறைய எதிர்பாராம இருந்து திடீரென்று தனியாக வாழ்ற வாழ்க்கை இருக்குது. அப்ப எனக்கு அந்த அப்படி தனியாக வாழணும்னு சொன்னா அந்த எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிள்ளைகள் இருக்காங்க, தனியாக இருந்தாலும் பிள்ளைகள் இருக்காங்கன்ற அந்த ஒரு மனசுல இருக்குது. பிள்ளைகளும் ஏன் போறீங்க தனியே, நீங்க ஏன் போறீங்க, நாங்க எங்கிட்ட சொன்னா நாங்க வருவோம், நாங்க கூட்டிட்டு போவோம், நீங்க போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவார்களுடைய. சின்ன சின்ன விடயங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார்கள். ஆனா அந்த பெரிய சில விட அந்த ஆதரவு அன்பு என்பது இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம் உங்களோட அந்த நிறைவாக இருக்கும் என்று இல்லை, அது கிடைக்காதவர்கள் பக்கமாக மாற்ற கருத்துக்கள் பெறக்கூடும். இப்பொழுது நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே அன்பு உங்களுக்கும் தொடர வேண்டும் குடும்பத்தின் சார்பாக. ஆனால் நீங்கள் சிலதை தனித்துவமாக போய் பெறவோ அல்லது செய்து பார்க்கவோ நீங்கள் முயற்சி செய்யலாம். கைநாள் ஓயாத நேரங்கள்ல உங்களால் இயங்கக்கூடிய என்ற ஒரு சிலர் தாங்க இயங்க முடியாத நிலையில இருக்கும் போது சொல்லுறாரு, ஐயோ நான் இப்படி ஓடி திரியே, நான் இதெல்லாம் செய்திருக்கலாமே என்ற ஒரு இயக்கங்கள் பிற்காலங்களை வரவும். அதையும் தாண்டி சில நியாயங்களை நீங்கள் மனம் வருந்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த டிரைவிங்க பழகி இடையில விட்டதுதான். அதனால முடியாம போயிடுச்சு. அது ஏன்னு வீட்டுல எங்க ஃபேமிலியில அது 70-80 வயதுக்காரரும் கூட இங்க டிரைவிங் செய்யறாருன்னா அது எல்லோருக்குமே நடந்து செல்வதை விட அது ஒன்று நான் செய்த ஒரு மடத்தனம் என்று நினைக்கிறேன். அது இப்பயும் வருத்தமாக இருக்கிறது. நான் அது இடையில விட்டுட்டேன். டிரைவிங் கிளாஸுக்கு போயிட்டு இடையில விட்டது. வீட்டுல எல்லாருமே இங்க எல்லாருமே டிரைவிங் செய்வார்கள், எங்களோட ஃபேமிலியில எல்லாருமே செய்வார்கள். ஒவ்வொரு பிள்ளைங்க 2 கார் அப்படி இருக்குது. நான் மட்டும்தான் இந்த டிரைவிங் தெரியாத ஒரு பெண்ணாக எங்களோட ஃபேமிலியில இருக்கிறேன்னு சொல்லி வெக்கத்தோட சொல்லிக் கொடுப்பேன், மனவசத்தோடையும். ஆமா, இல்ல நீங்க அதை பதிவு செய்யலாம். இப்ப இருக்கக்கூடியவர்கள் கூட அதை வாங்கி அவர்கள் அந்த கத்தை வச்சிருக்காம சில அதை முயற்சி தவற விட்டுட்டேன் இந்த விஷயம். ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு தெரியாது.
இப்போது அந்த உணர்வு எங்களுக்கு வருகிறது. ஏன் அதை தவற விட்டேன், பெரிய மன வருத்தம், சரியான மன வருத்தம், வாழ்க்கையில என்னத்தையோ விழுந்த மாதிரி. ஆகவே இருக்கிறவங்க இருக்கிற நேரத்தில் கையில எட்டி பிடிச்சு கொள்ளுங்க. அதுவும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு பலர் உதவி செய்ததாலதான் அந்த தன்மை உங்களுக்கு ஆக்கள் இருக்கணும் ஏற்ற என்பதால் சில வேளை நீங்கள் அதையும் தவற விட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் டிரைவிங் கிளாஸுக்கு போயிட்டு வேலைக்கு டிரைவிங் கிளாஸ் போய்கொண்டே இருந்தேன். அந்த சமயம் வேலைகளுக்கு போற நேரம் வேலைக்கு போயிட்டு வரும்போது கீழே வந்து கால் விளைஞ்சிட்டுது. எனக்கு கால் பாதை உடைஞ்சதால அதுல அப்படியே வந்து நின்று வாழ்க்கை கொஞ்சம் பின்தங்கி போனதால அந்த இதை விட வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு பிறகு அப்படியே இருந்துட்டான். ஆகவே அந்த டிரைவிங் கிளாஸ் முதலாவதாக வந்தாலும் நீங்கள் இந்த உண்மையாக சிந்தித்து உங்கள் பக்கமான பேசினது, நியாயமாக பேசினதும் சில விஷயங்களை இன்னொரு பேர் அதை அவர்களுக்கு சிந்தனையை தூண்டுவதாக அமைஞ்சிருந்தது. பார்ப்போம். நன்றி நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் வாருங்கள். வணக்கம் சிவதர்ஷினி, வணக்கம் வாணி, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓரளவுக்கு ஒரு 75-25 என்று சொல்லலாம். 75% தனித்துவமாகவே எல்லாமே நான் அப்படி எல்லாம் வெளிநாடுகள்ல வந்தும் தனித்துவமாகவே நான் பல நாடுகளுக்கு போய் முக்கியமான சில பிரச்சனைகள் காரணமாக எல்லாம் நாங்கள் சென்று வர வேண்டி நான் தனிச்சு போய் இவர்களை கூட்டிக்கொண்டு வந்த காலம் எல்லாம் இருக்கு. நான் போய் பிறகு இவர்களை சாதனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆமா, அந்த சாதனை எல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. முதல் நீங்க செய்ய. ஆமா ஆமா, அப்படி எல்லாமே நான் செய்திருந்தேன். பிறகு இப்ப தாயத்துக்கு செல்லும் பொழுது நான் கூடுதலாக நான் தனித்துதான் நிறைய தடவை போயிருந்தேன். இப்ப ரெண்டு தடவை முதல் கணவர் சேர்ந்து நாங்கள் குடும்பமா போயிருந்தோம். பிறகு அம்மாடா பிறந்த நாள் போல மகன் என்னுடன் சேர்ந்து வந்திருந்தார். முதல் ஒரு தடவை மகன் வந்திருந்தார். பிறகு இவர் கடந்த வருடமும் இப்பவும் சற்று தனித்து போகக்கூடாது என்பதற்காக சேர்ந்து கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு கட்டம். மற்றபடி இல்ல, தனிச்சுதான் அவர் முதல் போனவர், நான் பிறகு போய் ஜாயின் பண்ணி பிறகு 2 பேரும் உண்டா வந்தோம். போன வருஷம் அப்படித்தான் வந்திருந்தோம். அப்படி கூடுதலாக நான் தனிச்சுதான். பயணங்கள்ல சில பேருக்கு போய் அந்த அனுபவங்கள் வந்திருக்கலாம். ஒரு முடிவு, ஒரு பிரச்சனை வந்துடுது, பெரிய ஒரு பிரச்சனை, சிக்கல், அதுல முடிவெடுக்க வேணும் என்று நீங்கள் வரும்போது உங்கள் சார்ந்தது என்றால் நீங்கள் அத முடிவுக்கு இன்னொரு பேரை காத்திருப்பீர்கள். அவையிட்ட என்ன அவையிட்டு கேட்போம், அல்லது இன்னும் சொல்லினோம், அவி என்ன சொல்லினோம், இவி என்ன சொன்னோம். பணம் என்ற ஒன்று வரும் பொழுது 99% நான் தனித்துவமா தான் எடுத்தது உண்டு. அதுக்கு பின்னர் சொல்லுவேன். என்னென்றால் அவர்கள்ட்ட கேட்டு வாங்கி அப்படி சில நேரங்கள்ல உதவி செய்யறது அது எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. என்னத்துக்கு அவர்கள்ட்ட கேட்டு ஆமா, அதனால இப்ப எனக்கும் அந்த ஒரு பிரச்சனை வரையில. என்னன்னா நானும் வேலை செய்தபடியா எனக்கு அந்த ஒரு சிக்கல் வரையில. அதனால நான் தனிச்சு எல்லா இதுவும் செய்து கொண்டேன். ஆனால் வேலை செய்வர்கள் பின்னாடியில யோசிச்சதும் உண்டு. அது பல விஷயத்தை அப்படி நான் தனிச்சு பல பாரதூரமான பல விஷயங்களை செய்து விட்டேன். செய்த பிறகு சொல்லுவார்கள் மூளைய கழுவினேன். அது போல நேற்று கூட கதைக்கும் பொழுது தங்கச்சி நான் அந்த வார்த்தையை பாவிச்சேன். என் மண்டைய கழுவி பல வேலைகளை செய்து விட்டார்கள். ஆனாலும் பரவாயில்லை, எல்லாரும் நல்லா இருந்தா சரி, அதுவும் பற்றி. ஆனால் அந்த சொல்லை அந்த சொல்லை பாவிக்க வேண்டி வந்து என்னென்றால் இப்பொழுது உணர்ந்தேன். அந்த கஷ்டத்துக்காக உணரவில்லை. அது சில நேரங்களில் என் அளவுக்கு மீறிய அந்த பாசம் வந்து கண்ணை மறைச்சி விட்டது. அதுதான் அது வளமைதான். கொடுப்பவர்களுக்கு தான் அந்த தொடர்ந்து செய்வார்கள், கொடுக்காம இருப்பவர்களுக்கு அந்த சிக்கல் வேற. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு மீறின பிரியம் வந்து அதுவும் கூடாது. இப்ப நாங்கள் வந்து அது கணவரா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளா இருந்தாலும், எது யாரா இருந்தாலும் சரி, சகோதரமா இருந்தாலும் அந்த லிமிட்டை தாண்டி ஒரு பாசம் உண்டு. பெண்களிடம் இருக்கிற பலமும் பலவீனமும் அந்த பலவீனத்தை நான் புரிஞ்சிருக்கிறேன். இப்ப புரிஞ்ச பிறகும் ஆனால் தனித்துவமாக செய்கிறது சில விடயங்களை
கூடுதலாக கேட்கிறது உண்டு. சில விடயங்கள்ல தீமையை தரும்னு சொல்றீங்களா? ஆமா, அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். தனித்துவமா என்கிறதுல ஒரு சின்ன சிக்கல்கள் இருக்குது, பாப்போம். ஆமாம், ஏனென்றா நாங்களா ஒரு வேலை செய்து ஒரு பணத்தை சம்பாதிச்சிட்டோம் என்று சொன்னால் அது தனிச்சு இயங்குறதுல சில நேரங்களுக்கு கேட்கலாம், சில எல்லாவற்றுக்கும் அவர்கள்ட்ட கேட்டு அதை கேட்க அது ஒரு மாதிரி இருக்குமெண்டு அப்படி ஒரு பக்கம். அது வந்து ஒரு காலம் கேட்டு கேட்டு செய்யறதுல இல்ல, ஒவ்வொரு விஷயமே இழுபறி கேட்டு அதான் சில நேரங்களில் அவர்களுக்கும் ஒரு சினப்பு வந்துடும் நாங்கள் திடுகளும் கேட்டு. அதனால நான் ஆரம்பத்துல இந்த ஏனென்றால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதான், வெளிநாட்டுக்கு வரையக்குள்ள என் மகனுக்கு 31ஆம் நாத்து வந்தவர். அப்ப யோசிச்சு பாருங்கோவன், அந்த காலத்தில இருந்து அந்த சின்ன இதுல இருந்தே பயங்கரமா நானாவே தனிச்சு இயங்கித்தான் இந்த அளவுக்கு இப்ப இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய வல்லமை என்று சொல்லவன், அவ்வளவு தான். அது உண்மைதான். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் கட்டித்தனம், ஆளுமை, வெள்ளமை. இது குடும்பத்துல பெற்றோரோட இருக்க பள்ளிக்கூட சூழல இருந்து அவர்களுக்குள்ளேயே வாரது. அதைத்தான் வளர்த்தெடுத்தவன். அதை தொடர்ந்து விட்டுறாம அதை கொண்டு வரவன் தொடர்ச்சியாக. அது ஒரு படிப்பு, அது ஒரு படிப்பு எங்களுக்கானது. அதை நாங்கள் கற்றுக்கொண்டுட்டோமான்னு சொன்னால் யாராலையும் அசைக்க முடியாது. அதை நாங்கள் எப்படியோ அதை பட்டி பிடிச்சுக்கிறதான் கட்டித்தனம். எந்த நாட்டுல கொண்டே விட்டாலும் அந்த நாட்டு சூழல், மொழி, அங்க என்ன நடக்குது என்றதை புரிஞ்சு இலவாக தாங்களாக சுயமாக காலடி எடுத்து வச்சு. அதுதான் நான் 90ஆம் ஆண்டு வெளிநாட்டுக்கு வந்து 91ஆம் ஆண்டு சிங்கப்பூருக்கு போனேன் தனிச்சு. சிங்கப்பூருக்கு போட்டு மலேசியாவுக்கு போனேன். எங்கட சொந்தக்காரர் இருக்கணும்ட்டு போயக்குள்ள போர்டர்ல விடமாட்டேன்ட்டேன். நம்ம அப்ப விசா இல்லை. அந்த ஆண்டு நான் போன கெட்ட காலம் ஆண்டுல இருந்து விசா எடுத்துட்டு தான் போகணும் இலங்கை புத்தகத்துக்கு அப்ப. ஆனால் அப்ப காசை காட்டினோம், அந்த டொலர்ஸ் கதனோட நியாயமா காசு வச்சிருந்து காசு காட்டினாலும் உள்ளுக்கு விட மாட்டேன்ட்டான். அப்ப நான் திரும்பி தனிச்சு பஸ்ல திரும்பி சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூர்ல 14 நாள் சும்மா ஹோட்டல்ல நின்று இடங்கள் எல்லாம் அதுல அங்க பார்த்து போட்டு பிறகு தனியா நான் வந்தேன். அப்படி எல்லாம் அதான் ஒன்றும் தெரியாது இருந்தா ஒன்றும் இல்லாமல் தான் இருப்போம். அப்படி இல்ல, ஓரளவுக்கு புரிஞ்சும். அது உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது தானே தனித்துவமா நீங்கள் இயங்குறதுன்றது. உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சி, இதையும் என்னால முடியும்ன்றது, அதுதான் முக்கியம். அடுத்த கட்டத்துக்கு நாங்க மிக நன்றி. நாங்கள் தொடர்ந்து மற்றவர்கள் கருத்தையும் கேட்டபடி சிறப்பான வாழ்த்துக்கள் செல்வி. நன்றி நன்றி. இவர்களுக்கு நாங்கள் அந்த வாழ்த்தை தெரிவித்தபடி. தமிழர் கல்விராஜனா. ஆமாம், வணக்கம் சிவதர்ஷினி அவர்களே. முதலாவதாக இந்த தலைப்பு எடுத்த உங்களுக்கு முதல் வாழ்த்துக்கள் கூறியபடி. ஆனா இப்போதைய காலம் நான் சார்ந்துதான் வாழ்கிறேன், அதை 100% ஒப்புக்கொள்கிறேன். என்னென்றால் இனங்கள் பல கஷ்டங்கள் எல்லாம் நான் அனுபவிச்ச பிறகு சார்ந்துதான், ஆனா எதையும் சார்ந்துதான் வாழலாம் என்ற முடிவோட தான் நான் இருக்கிறேன். ஆனால் நான் காலத்தினுடைய ஒரு மாற்றம், அது இயல்பானது, இயற்கையானது இல்லையா? ஆனால் நான் சுகமாக இருக்கும்போது பெண்கள் பாதிக்கப்பட்ட பிரிம்பண்டு எங்களுக்கு சொந்தமில்லாத பெண்களுக்காகவும் வாதாடி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை அழகாக அமைத்து கொடுத்த அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. எல்லோராலும் கைவிடப்பட்டு மற்ற சொந்தக்காரர்கள் இல்லை என்று நின்ற இடத்தில் நான் தனியனாக நின்று அவர்களோடு கதைத்து அவர்களை ஒன்று சேர்த்து இன்று அவர்கள் இனியில் என்று நல்லா இருக்கிறதை பார்த்து நான் மகிழ்கிறேன். அது அந்த நேரத்தில் எனக்கு அது அப்படியான ஒரு பெரிய துணிவு. இன்றைக்குமே அதை உண்மையாக நான் சொல்லவில்லை, ஆண்களே பயந்திருந்தார்கள், அதுக்குள் போக மாட்டோம், அவர்கள் வெட்டுக்கொத்துக்காரர்கள் அப்படியெல்லாம் இருந்த இடத்தில் நான் அதை முறியடித்தேன். அது எனக்கு இன்றைக்கும் அது ஒரு சந்தோஷம். மற்றது எனக்கு தெரியாதவர்கள் எங்கேயாவது நின்று அவர்கள் அந்தரப்பட்டால் எப்படியாவது என்னால் என்ற உதவிகளை தனிப்பட செய்த அப்படியான நிலைகளும் உண்டு. இது வேத்தான் நான் செய்திருக்கிறேன் ஒழியது சிவதர்சி. ஆனால் இன்றைய காலத்தில் எனக்கு கட்டாயம் ஒரு சார்பாகத்தான் வாழ முடிகிறது. அது காலம் செய்த கோலம் என்று சொல்லலாம்.
இதைத்தான் அது நான் சரி. இப்ப நாங்கள் அதை சொல்லணும். இப்ப எல்லாருமே எந்த பெரிய சாதனையாளரும் ஒரு பெரிய ஓட்ட வீராங்கனை, பெரிய கப்படுத்தவ அல்லது தங்கப்பழக்கம் எடுத்தவ என்றாலும் கூட அவைய இறுதி பிற்காலங்கள்ல பலனமாக போகின்ற போது ஒரு துணை அது இயற்கையான விஷயம், இயற்கையின் விதிதான். ஆனால் எங்களால் எல்லாம் முடியும், எங்களுக்கு வயது இருக்கிறது, எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, அந்த நேரத்துல இன்னொரு பின் முதுவால் ஒழித்திருப்பவர்கள்ங்கிற போதுதான் எங்களுக்கு அந்த முரண்பாடு அங்க வருகிறது. என்னத்துக்கு இவர்களா முடிஞ்சுமே ஒரு போய் தங்களோட சம்பள காசு பார்க்க முடியாது, அல்லது ஒரு போக்குவரத்து தனியா போய் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு வர முடியாது. 2 மணித்தியால வேலைக்கு போவார்கள். இங்க பலர் சொல்லுறதை நான் கேட்டுட்டேன். 2 மணித்தியால வேலைக்கு தான் போவார்கள். ஆனா கொண்டு போய் விட வேணும் மகனோ கணவனோ, அதை மாதிரி திரும்பி வரும்போதும் அவர்கள் காவல் நின்று இன்னொருவர் ஏற்றி கொண்டு போவாங்க. இதுவே ஒவ்வொரு நாளும் செய்பவர்களை நான் பார்த்தேன். அப்ப அப்படி செய்யும் போது அந்த சார்ந்திருக்கிற அந்த அந்த ஆணுக்கோ அல்லது அந்த பையனுக்கோ அவரோட பாசத்தின் நிமித்தம் அல்லது கடமைன்னு செய்தா கூட எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார்கள் என்று. ஆனால் நான் உண்மையாக இயலுமான நேரத்துல நானாக ட்ரெயின்ல போய் படிப்பிட்டு விட்டு ட்ரெயின்ல வேலை செய்த போது நானே போய் அப்படியெல்லாம் தான் நான் தனிப்படத்தான் உண்மையாக எல்லாம் செய்தேன். ஆனா முடங்கிய பொழுது எனக்கு பலருடைய துணைகள் இன்றைக்கும் அவர்களை உண்மையாக மனதோடு நினைத்து பார்க்கிறேன். முடங்கிய நேரத்துல எனக்கு கைதந்து இன்று வரை உதவுற அனைவரையும் உண்மையாக இந்த நேரத்தில் அவர்களுக்குமான நன்றி கூறி உங்கள் தலைப்புக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சிவதர்ஷினி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழருக்கு அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் ஒன்று இருக்கிறது. நான் இயங்கினேன், நான் அந்த நேரம் செய்தேன் என்பது நான் இப்பொழுது என்னால் செய்ய முடியாவிட்டாலும் அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் எனக்கு இப்போ மன நிறைஞ்சிருக்கிறது. அது ஒரு பெருமை. அதைத்தான் நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். இது என்னால் முடிஞ்ச காலத்துல நான் இது எல்லாம் சாதித்திருக்கிறேன் என்பதை 4 பேருக்கோ அல்லது என்னை சார்ந்தவர்கள் அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு நாம் இருந்திருக்கிறோம் என்றால் கூட அதுவும் இந்த பெண்கள் எழுச்சி நாளிலே விட சிறப்பான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. மிக சிறப்பான வாழ்த்துக்கள் தமிழர். நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்து யார் பேச போறீர்கள்? நன்றி, நன்றி. பத்மினி இணைஞ்சிருக்கீங்க. வேறு யாராவது இணைஞ்சிருப்பவர்கள் உங்க கருத்துக்களோட இணையலாம். யாராவது ஒருவர் பேசட்டும், நான் அதுக்கப்புறம் வரேன். வணக்கம். ஜெயமரஜியம் பாருங்க, பாருங்க ஜெயமரஜி. ஆமா, சார்ந்திருப்பதுன்றது இவ்வளவுன்னு சொல்ல இல்லாது, ஆனா சாராமலும் இருந்து சில வேலைகள் செய்திருக்கிறேன். இப்போதைக்கு எல்லாம் சார்ந்துதான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் துணியோடு தான் திரிகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனா வேலைக்கு நான் போக தனியத்தான் போய் வந்தது எல்லாமே. இங்க வந்தும் தனிமையாம் இருந்திருக்கிறேன். இப்ப பிள்ளைகள் பிறந்து இவர் வேலைக்கு போறது எல்லாம் பிள்ளைகளை கொண்டு ஹாஸ்பிட்டலோ அதெல்லாம் தனியத்தான் எல்லாம் கொண்டு தெரிஞ்சேன். அதே நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கும் போய் வந்த நாங்கள் இப்ப இங்க படிக்கிறதுக்காக பிள்ளைய கொண்டு அங்க இருக்கிற சில விட்டுட்டு தனியா போய் தனியெல்லாம் வந்தது ஒரு காலத்துல. இப்ப எல்லாத்துக்கும் சார்ந்துதான். இப்பவும் இல்ல உங்களுக்கும் இப்பவும் அந்த பெட்டிஸாக சார வேண்டிய நிலையை எப்படி நீங்க உணர்றீங்க? நான் துணியோடு தான் செய்ய வேணும்ன்றது என்ன காரணம்? சில வேலை எனக்கு தெரியாது உண்டாதான் எதுவும் செய்வோம். மறுபடியும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்க போறோம்னாலும் 2 பேரும் சேர்ந்தே போவோம், சேர்ந்தே வருவோம். இப்படி தனிமையா போற அளவுக்கு இல்ல. இப்ப தமிழ் ஸ்கூலுக்கு இப்ப முடிவுகள் எடுக்கிற போது அப்படி பார்ப்போம். ஒரு முடிவுகளை எடுக்கிற போது அல்லது உங்களை சார்ந்த ஒரு சிக்கல் ஒன்று வந்து விட்டது, உடனடியாக ஒரு முடிவை நீங்கள் எடுத்தே ஆக வேணும் அல்லது பதில் சொல்ல வேணும் அல்லது அப்படியான சந்தர்ப்பம் அமைகிற போது பொறுங்கோ நான் விரட்டும் அல்லது அப்படி கேட்டுட்டு சொல்றேன். நான் எந்த முடிவை எடுத்துடுவேன். இப்ப யாரும் ஒரு உதவி கேட்டால், இப்ப காசு உதவி எங்க 100ல இருந்து நானே முடிவு எடுத்துட்டு உடனே சொல்லுவேன், இப்படி நேருக்கு இவ்வளவு அனுப்பி விடுங்கன்னு சொல்லுவத வழியே மெட்டம் படிக்கிறது. அவரும் ஏன் எதுக்கான்னு ஒண்ணும் கேட்க மாட்டேன், உடனே செய்துடுவேன். பிறகுதான் சொல்லுவேன், இன்னும் இன்னது காரணத்துக்காக தான் நான் அனுப்ப சொன்னான்னு சொல்லுவேன். அப்படி அந்த அதுகளெல்லாம் பிரச்சனை இல்லை, நானே முடிவெடுப்பேன். எனக்கு அதுல ஒரு இதுவும் இல்ல, பிரச்சனை இல்ல. இந்நேரம் கொடுக்கணும், இந்நேரம் செய்யணும்னு சொன்னால் அவர் தான் அனுப்புறது. அப்படி அவரே எல்லாம் செய்வார். அந்த போக்குவரத்துல நான் தனியா இங்க வந்து குறைவு. அந்த முந்தி ஆரம்பத்துல செய்து நான் பிள்ளைகள் சின்ன நேரம் கேட்க தனியா போய் வந்து அந்த பிள்ளைகளை கொண்டு அப்படி எல்லாம் செய்து நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னா இவர் இல்லாட்டி நான் தான் கூட்டிட்டு போகணும். அப்படி எல்லாம் செய்திருக்கிறேன். அது அந்த முழுமையாக நம்பி இருந்த இதுன்று இல்லை. ஆனா இவர் இருக்கும் போது அவரே எல்லாம் செய்து கொண்டுவார். அப்படி எங்காவது ஒரு சிக்கல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதா? இப்ப நான் தனியா முடிவெடுத்து இதனால ஒரு பெரும் பிரச்சனையில மாட்டுப்பட்டேன், அதுல இருந்து எனக்கு ஏன் தனியா முடிவெடுக்கிற அந்த சிந்தை அதுல இருந்து நான் விலகினேன், எப்படியாவது ஒரு மாற்று ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு? அடிக்கடி சொல்லி நீங்க
ஒரே ஒருக்கு அமைந்தது என்னன்னா அந்த வீட்டுல வந்து இவங்க அந்த கொண்டு வந்து இதுண்டுவாங்களே ஏதாவது ஒரு இது செய்ய போறோம் இதுக்கு எல்லாரும் மூமெண்ட் இருக்கணும் நீங்கள் மூமெண்ட்டுங்க இந்த மாதிரி சிலப்போ இந்த கழிவு தண்ணி அகற்ற ஏதாவது அடைப்பு இருந்தா தாங்கள எல்லாம் வந்து செய்வோம் நீங்க மாதம் மாதம் இவ்வளவு கட்டணும்னு சொல்லி எனக்கு அங்க இருந்தா எனக்கும் இது மாட்டேன்னு சொன்னா அவங்க போற மாதிரி இல்லை நான் டக்குன்னு ஓம் பண்ணிட்டேன் அந்த இதுக்கு ஓமன்னு சொல்லி சைனும் வச்சுட்டேன் சைன் வச்சு போனா அவன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான் அப்புறம் அதை நிப்பாட்டு 1 வருஷம் செஞ்சுச்சு 1 வருஷம் கட்டினதுக்கு அதை நிப்பாட்டினாங்க அப்படி சரியா கஷ்டப்பட்டு அதுக்குதான் நான் தனிமையா அப்படி மாட்டு பேசுவாங்க அமைகிறதுண்டு அது எனக்கும் தெரியாது அவங்க எல்லாரும் செய்துட்டு இருக்கா பக்கத்து வீடு எல்லாம் செய்திருக்கா அப்ப நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு அடைப்பதில் வந்தா தாங்கள் வந்து எல்லாம் கிளியர் பண்ணுவோம் அந்த ஓமண்ட் உடனே அவங்க இருந்துட்டாங்க புறவு சரியா 1 வருஷம் அந்த காசு கட்டி முடியத்தான் திருப்பி நிப்பாட்டினாங்க தேவையில்லாம கட்டின அந்த காசு அதுக்கப்புறம் யார் வந்தாலும் என்னையே சரி இல்லையே சொல்லிடுவேன் மாதிரி சொல்லி போட்டு என்ன குடும்பலாங்கையில போகணும்னு சொல்லி இந்த மான் வந்தது அப்புறம் சொல்லி போட்டு விட்டுருவேன் அப்படி இதுன்றது அது உண்டு ஒரே ஒருக்க மாட்டுப்பட்டேன் நான் அப்படி தனிமையா முடிவெடுத்து சில இடத்துல நாங்கள் எங்களை மீறி இது எங்களால முடியும் இல்லாட்டி இது என்ன சின்ன பிரச்சனை நினைச்சு கொண்டு செய்ய சில வேலை அது பெரிய சிக்கல் அதைதான் எல்லா இடத்திலும் முடிவெடுக்கல 2 பக்கம் பார்க்கணும் நன்மையும் பார்க்கணும் அதாலே விளைஞ்சால் அதை நான் எப்படி சமாளிப்பேனும் யோசிக்கவும் இல்லை நான் வந்து இவ்வளவு வருஷம் இருக்கேன் இது வரைக்கும் அப்படி ஒரு இது நடக்கல எங்களுக்கு இப்படி அடைப்படுத்துதே அப்ப நான் மாதம் மாதம் வீண் அவங்களுக்கு அது கூட யோசிக்கல அவங்க வந்து சொன்னுடனே ஓம் பண்ணிட்டேன் அதுதான் 1 வருஷம் அந்த காசு காட்டி முடியதான் அப்புறம் அதை நிப்பாட்டினாங்க அப்படி ஒரு இது வந்தது மற்றபடி எல்லாம் ஊர்ல இருக்க எந்த பொறுப்புல நான் எல்லாம் செய்திருக்கிறேன் எங்களோட வீடு காட்டினதே நான் பொறுப்பு நின்றுதான் அம்மாவே அண்ணாவே எல்லாரும் வெளிநாட்டுல இப்ப நான் தனியா நின்றுட்டு தான் எல்லாம் செய்தது அது அங்க இருக்க எல்லாம் எந்த பொறுப்புல இருந்து எல்லாம் செய்தது நான் காசு எல்லாம் அப்ப பேங்க்ல 3000 4 5000 மேல எடுக்க இயலாது அந்த இந்தியன் இருக்கிற சிச்சுவேஷன் அந்த நேரங்கள்ல அப்ப 2 பேங்குக்கும் போய் நானே தனியா போய் காசு எடுத்து வந்து அதெல்லாம் செய்தேன் நான் அப்படி அந்த வீடு கட்டி முடியும் மட்டும் எல்லா அலுவலையும் செய்தேன் நான் ஆமா சில இடங்கள்ல எங்களுக்கான ஒரு கடமை தரப்படும் போது எது வந்தாலும் நாங்களே பொறுப்படுத்த செய்வோம் அந்த துணிவு வருகிறது எங்க கையிலே விட்டு விட்டால் நீங்க இதை இன்னொரு துணை இருக்கு தானே அப்படி ஒரு இடத்துல நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் தளம்புகிறோம் இன்னொரு இருக்கிறார் அவரை பார்த்துக் கொள்ளட்டும் அதுவே பிற்காலத்துல எங்களால சில நாள் இயங்க முடியாத நிலைக்கு வருகிறது அந்தந்த நேரத்துல நாங்கள் அந்த உற்சாகங்களை எங்கள் பக்கத்துல எடுத்துக்கொள்ளணும் மிக்க நன்றி ஜெயமலஜியம் அவர்களே உங்கள் நேரத்துக்கு கூட சுதந்திரம் இருக்கிறது செய்திருக்கிறீர்கள் ஆனாலும் சில வேளை சந்தர்ப்பம் எனக்கு அப்படி சார்ந்துதான் செய்ய வேணும் என்று அமைகிற போது நான் சார்ந்து வாழ்வேன் அதை தாண்டி என்னால் முடியும் என்ற அது இல்லாத என்ன செய்யத்தானே வேணும் இன்னொன்று ஒரு உதவி இல்லைன்னா கட்டாயம் நாங்கதான் போய் நின்று செய்யணும் அப்படி முந்தியெல்லாம் நானே சில இடத்துல பிள்ளைகள் கேட்கிறார்கள் இல்லையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் என்னத்தை சாதித்தீர்கள் என்னதான் இவ்வளவு ஆழம் செய்தீர்கள் ஒரு திரும்பி பாருங்கன்னு பிள்ளைகள் கேட்கும் போது எங்களுக்கு அது சில கோபம் வந்தாலும் ஒண்ணு செய்யல அது எங்கள் வாழ்க்கை இப்படித்தான் நாங்கள் பிறந்த நாங்கள் இப்படி படிச்சு முன்னுக்கு வந்திருக்கோம் தானே நீங்க படிக்கல நீங்க ஏன் படிச்சு இந்த பாசை நல்லா உங்களால ஏன் முடியல ஆனா நாங்கள் முடியாததுக்கான பிள்ளைகளை தான் சொல்லுவோம் அவைய பெற்று வளர்த்து பார்த்து அதிலேயே புந்தி கொண்டிருந்தோம்ன்றதை சொல்லிங்களா அவ சொல்லிவிடும் என்னத்துக்கு வந்து விட நடந்து செய்யணும் 2வது கேள்வி திரும்ப வரும்போது வேதனை எங்களை அறியாமல் வரும் அதையும் நாங்கள் இங்கே பார்த்துத்தான் செல்லவனுங்களை சந்ததியா அடுத்தடுத்த தலைமுறைக்குள்ள மாற்றங்கள் எப்படி கணக்க கேள்விகள் எங்களை நோக்கி வருகிறது என்ன செய்கிறீங்களா நன்றி பத்மினி கமலாந்தன் வணக்கம் அனைவருக்கும் எனக்கு இதுல பத்தி வந்தது எல்லாமே பொறுப்பு நான் தான் எல்லாம் நீங்க தான் எல்லாம் ஆக வேணும் ஆக வேணும் மற்றது அவர் இதுக்கே அவருக்கு நான் தான் டிசைட் பண்றது இங்க வரைக்க இங்க வாரதுக்கும் நான் தான் போவோம் கடைசியா தான் நாங்கள் வந்தது வாரதுக்கு நான் தான் முயற்சி செய்து அதோ ஏஜென்டெல்லாம் வந்தது ஏஜென்ட கண்டுபிடிச்சு எங்களை மச்சால பேரோட கதைச்சு நீ இப்ப எங்களை அதே நீ அவரோட ஒரு நாள்லயே ஒரு 2 நாளைக்குள்ள வந்து சேர்ந்துட்டான் அப்படி ஒரு ஏஜென்ட பிடிச்சுதான் வந்த நாங்க அப்ப அப்ப என்னால ஏழுமானத எல்லாம் செய்து கொள்வேன் அவருக்கு அதை பற்றி இல்லை ஒரு உடுப்பு குடுக்கிலும் நான் போடுறதுதான் போடுவேன் உங்கள் விருப்பங்களோடு தான் எல்லாம் அப்ப நீங்க தனியாகவே எல்லாம் இந்த பிரித்தானியாக வந்ததுல இருந்து எல்லா விஷயங்களுமே பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்னில இருந்து பிறந்து வளர்ந்து
நீங்களே நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறீங்க. ஆமா, ஆனா அவ்வளவு வேலையும் இல்ல, நேரமும் இல்ல, வேலையும் இல்ல, வேலையே பார்க்க இல்ல. நாங்க அவரை பார்க்க வேணும். அதனால நான் வேலையும் இல்ல, நேரமும் இல்ல. வீட்டிலேயே 24 மற்றவ 7 மணித்தியால 8 மணித்தியால வேலையோட வந்துடுவேன். உங்களுக்கு 24 மணித்தியாலும் வேலை. அப்ப நினைக்கிறது என்னன்னு சொன்னா, நாங்கள் இந்த சோசியல் காசுல இருக்கிறோம்ண்டு நாங்க சொன்ன அவங்க சொன்ன இடத்துல இருக்க வேணும். அவங்க தார இடத்துல அத சில பேர் உணர்ற இல்ல. சில பேர் நினைக்கிறது எங்களோட டாக்ஸ் காசுல தானே நாங்கள் சீர்க்கிறோம்ண்டு, எல்லாத்த டாக்ஸ் காசும் எடுத்துத்தான் இப்படியானவைக்கு குடிக்கிறோம்ண்டு. அப்ப எங்களை நாங்கள் எப்படி வாழ்றோம்ன்றத யோசிக்கிற இல்ல. சில பேருக்கு பொருந்தலாம். ஆனா இங்க வந்து எல்லாட்டி வேலைக்கு தந்து கொண்டு வேலைக்கு போங்கோண்டு ஜாப் சென்டர்ல போய் வேலையில பாருங்கோ சொல்லிக்கொண்டே இருப்பினேன். ஏதாவது செய்யுங்கோ. ஓமா, அப்படித்தான் இந்த வாழ்க்கை போச்சுது. ஏதோ இதால அதால. ஆனா இப்ப நீங்க இப்ப தனியா இருக்குறீங்க. இப்ப உங்களுக்கு சரி அவரை பாக்குற வேலை இப்ப உங்களுக்கு இல்லையன்றீங்களா? அந்த இப்ப நீங்க பயன்படுத்துறீங்க உங்களை வழக்க இது வந்து விட்டு விட்டு வருது. திரும்ப ஒருக்கா கூறுறீங்களா? சரி சரி. என்னன்னா இப்ப உங்களுக்கு நேரம் கூட இருக்கும் தானே இனி இப்ப அவரும் இல்லாத இடத்துல நீங்க தனியாவோ அல்லது அப்ப நீங்க அந்த கூடிய நேரங்களை எதுக்காக பாவிக்கிறீங்க? மத்தியானம் மட்டும் இதுல இருக்கிறது. காலமை சாப்பாடே சாப்பிட இல்ல. வெள்ளன எழும்பினால் கோப்பி உடிச்சு உண்மையில எல்லாம் நான் குசினியும் டாய்லெட்டும் தான் ஒரு நாளும் கலவுறது. நான் தானே பாவிக்கிறது சும்மா. அப்ப எப்படி நல்லா இருந்தாலும் இந்த உடனே செய்யக்கல ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் நடுவேலம். அப்படி அது செய்து முடிஞ்சு போய் குப்பியல் பின் இருந்தா கொண்டே கட்டி போட்டு குளிக்க முன்னா மதுகள் செய்திருவேன். பேருந்து குளிச்சுட்டு வந்து விளக்கு கொளுத்தி உடுப்பு மாத்தி வாஷிங் மிஷினுக்குள்ள தேவையா போட்டு இவ்வளவும் செய்து முடிஞ்சு வந்துதான். ஆமா, ஷாப்பிங் செய்யறது என்றாலும் ஒரு நாள் செய்வேன். செய்தால் அது பெரிய வேஸ்ட்ல. நீங்க இப்ப திட்டம் போடுறீங்க, ஒரு நாள் பிளான உங்களோட ஒரு வாரத்துல என்ன செய்யணும், உங்களோட அடுத்த கட்டங்கள் எல்லாம் நீங்களே திட்டம் போட்டு நீங்களை இயங்குறதுன்றது அதுதான் அந்த கட்டித்தனம்ன்றது. இது உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து அப்படி ஒரு வாய்ப்பு அப்படியே அமைஞ்சிருந்ததால இப்ப உங்களுக்கு இலகுவாயிருக்கு. ஆனா உங்க நிலையில ஒரு ஆள் திடீரென்று இப்ப கணவர் இல்லாமலோ பிள்ளைகள் வேறு இடங்கள்ல போனதா இருந்தா திடீரென்று செய்வினமா இந்தளவும் இல்ல, இந்தளவும் செய்ய முடியாது. கேள்வி சரியா புரியல. நீங்க சொல்றீங்க இப்ப என்ன கேள்வி சொல்றீங்க? இல்ல நான் சொல்றேன் உங்களால முடிஞ்ச இவ்வளவும் இன்னொருவரால முடியாதுன்னு சொல்றேன். சில பேரால முடியாது. எங்கட அக்காவே சொல்லுங்க, ஐயோடி நீ செய்யற 5% கூட நான் செய்ய இயலாதுன்ட்டு. 5% வேலை கணவரே எல்லாம் செய்து கொள்ளுவார். அதிக இடத்துல அப்படித்தான் நடக்கிறது. கூடாவைகள் செய்தார்கள், இவர்கள் தலையாட்டி கொண்டு இருக்கிறது அல்லது மண்டையாட்டி கொண்டு. அக்கா கதை சொல்ல அவர் ரச்சி வெட்டுவார். அவனை வெட்டி முடியும் வரைக்கும் கதை சொல்லி கொண்டு இருப்பார். நல்லா புத்திசாலி போலோட கண்டு யோசிச்சேன் நான். சரி சரி. ஆனா பத்னி கமலாதன் செய்யற நிறைய உண்மையா தனிப்பட்ட இவ்வளவு செய்யறீங்க. ஆனா சொல்லிக்க மட்டும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அதை நீங்க மாத்திக்கணும் கொஞ்சம் கூட. ஏன்னு சொல்லிச்சுன்னா மற்ற நேர்கள் எல்லாரும் வந்து நெடுவலும் எல்லா நிகழ்ச்சியிலையும் கழிச்சு அவைக்கு இந்த பரீட்சையாத்தானே இருக்கும். எனக்கு அப்படி நாங்கள் இப்ப இன்னொரு நேர பார்க்க வேண்டாம். பத்மினி எப்படி இயங்குறார், அவருடைய வாழ்க்கை எப்படி ஒவ்வொரு நாளும் திட்டமிடப்படுது, சுயமா என்னென்ன செய்யுறீங்க உங்களுக்கு இன்னும் நான் இப்படி செய்யறேன், நான் இது செய்திருக்கேன், எனக்கு இதால நல்லது கிடைச்சிருக்கு அல்லது இப்படித்தான் இன்னொரு அளவுக்கு வழிபாடு. ஏன்னா நீரெண்டாவ தனி கேட்கலாம், திருப்பி கேட்கலாம் உங்களுக்கு அடிச்சு பத்மினியக்கா நீங்க என்னென்ன எப்படி எல்லாம் தனியா சீவிக்கிறீங்கன்னு கேட்க. அந்த வகையில உங்கள் ஆளுமை உண்மையில நான் பாராட்டு. அவர் இவ்வளவுதான் கஷ்டத்தை தந்தாலும் அப்படி ஒரு நல்ல மனுஷன். உலகமே தெரியாத மனுஷன். அப்படி சந்தோஷமா பாத்துரு. என்னன்னு சொல்லிச்சேன்னா அதுதான் ஒரு காரணம். என்ன சத்தம் போட்டு ஏசி சண்டை பிடிச்சு என்று ஒரு வார்த்தை கூட இல்ல. அந்த ஒரு நினைவுகள், பழைய நினைவுகள் எல்லாம் அந்த அவரால் என்ன விட்டாலும் பொறுத்து கொள்றது ஒரு மன்னிக்கிற தன்மை இருக்கும். என்ன மன்னிக்க தெரிஞ்ச மனுஷர் தான் என்று ஒரு பாட்டு இருக்கு தானே. அவர் அப்படி நடந்தபடியால் இல்ல, நான் இதை யோசிக்கிறேன். ஒருவர் அப்படி நடந்தபடியால் அவருடைய கடைசி காலத்தை அமைதியாக சந்தோஷமாக நீங்க வச்சிருந்தீங்க.
இதுவே மாத்தி பார்ப்போம். ஒருவர் எந்த நேரம் கத்துறார், பெண்ணை போட்டு பொம்பளைய போட்டு அதை 24 மணி நேரம் வேலை செய்தா கூட என்ன வேலை கொடுத்து கொண்டிருக்கு. ஓகே, இதை எடுத்து போய் அதை செய், இதை செய். அப்படியானவர்கள் தங்க பிற்காலங்களை யோசிக்கிறேன் இல்லையா? தனக்கொண்டு நடந்த மனுஷன் எப்படித்தானே சந்தோஷமா வச்சு பார்க்க போறாவா என்றது. அதுதானே, அப்படி ஒரு தங்கமான மனுஷன் எப்படி என்னதான் இருந்தாலும் எங்க போற எங்க வார ஒன்றுமே கேட்க மாட்டார். ஏன் பிந்தி வார அது அவருக்கு தெரியும். நான் ஏன் பிந்தி வாரன்னு ஏதோ ஷாப்பிங்ல லேட் ஆக்கும், கியூல நின்றுப்பாள். நீங்க சொல்லும் போது தெரியுது மற்ற இடங்கள்ல இப்படி கேள்விகள் எழும்புகிறது. வேலை முடிஞ்ச 2 மணிக்கு வேலை முடியுமாண்டா என்ன எவ்வளவு நேரம்? உலகத்துல அவரை தெரிஞ்சவே எத்தனை பேரை கேட்டாலும் சொல்லுவோம் அப்படி ஒரு மனுஷன் உலகத்துல இல்லையே. அதாலதான் இன்றைக்கு மகட மச்சாரமா ரெண்டுல கூட பாசமா இருக்கணும், வரியினம் போயினம் வாரது போறது. என்னண்டா இந்த தம்பிய இப்படி வடி வச்சு பார்த்ததுண்டு. ஏன்னா ஒரு அக்கா கூட கேட்டா அவன் நர்சிங் ஹோம்ல விடுங்க, ஐயோ நான் அந்த கதைக்கு இடமே இல்லையண்டு. என் வாழ்க்கையே மாறிடும். இப்ப உண்மையில அவர் இங்க இருந்தபடியே எவ்வளவு காலம் இருந்தார். இல்ல விட்டிருந்தால் இப்போ கதை முடிஞ்சிருக்கு. அது உண்மைதான். நீங்க பாக்குறது போல போட்டுதான் நடந்திருக்கிறாரு. 2 பேருமே சிறப்பான வாழ்த்துக்கள். பத்னி காமநாதன், இன்னும் இன்னும் உஷாரா இருக்க வேணும். இரண்டா இருப்பார், நில்லண்டா நிப்பார். நீங்க சொன்னீங்க விடியல இந்த பாவத்துல இருக்கிறது. பாவத்துல சும்மா இல்ல, அதுக்கெல்லாம் நீங்க நிறைய வளர்றீங்க, நிறைய உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நுழையுது. நான் நினைச்சு கொண்டிருக்கிறது நான் மொக்கண்டு அப்படி நினைக்க கூடாது. அதைத்தான் நினைக்க வேண்டாம்னு சொல்றோம். நினைக்க கூடாது. நன்றி நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கோம். ஒரு வீதம் செய்துட்டு 10 விதமா சொல்பவர்கள் மத்தியில நீங்க நிறைய செய்துட்டு சிலதை இல்ல 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 சொல்லுவீங்க. சரி, நன்றி நன்றி, வணக்கம். அடுத்தது இணைய போவதியா ராஜினி அல்லது நகுலாவதியா? நகுலாவதி இல்ல, ராஜினி. வணக்கம் வாணிமோகன், வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை குறிக்கணும். நானும் பல அலுவலர்கள் என்னுடைய பாட்டிலே செய்வேன். வெளிநாட்டுக்கு வந்தாலும் கூட முதலில் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். இவர்தான் எல்லாம் செய்தது. பேங்குக்கு போறேன், என்ன அலுவலண்டேன், கடைக்கு போறேன், என்ன நான் பின்னால போய் வருவேன். ஆனா ஒரு நேரம் இவர் 3-4 நாள் ஒரு ட்ரிப் கொண்டு போயிட்டார். அந்த நேரம் எனக்கு கட்டாயம் பேங்குக்கு போகணும், கட்டாயம் இதனோனும் வந்த உடனே பாசையும் தெரியாது. ஆனால் போய் எல்லாவற்றையும் துணிந்து செய்தார். அன்று முதல் பேர்ந்து எல்லாத்துக்குள்ளேயும் காலடி எடுத்து வச்சாச்சு. ஒரு முறை செய்து போட்டோம் என்றால் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சால் பிறகு எங்களுக்கு ஒரு துணிவு வந்துவிடும். விடாம சில பேர் இல்ல நின்று கொள்ளாது, நான் வந்துதான் செய்வேன் என்ற ஒரு பக்கங்கள் இருக்கு. அந்த பக்கங்களால தொல்லைகள் இல்லை. தேவையானவற்றை சரியா செய்தா சரிதானே. தேவையான நேரம் கட்ட வேண்டிய பில்லுகள் கட்டத்தான் வேணும். செய்கிற சந்தர்ப்பம் அமையும் எங்களுக்கு. அதுக்காக திட்டி கொட்டி உன்னால இப்படி முடிக்காட்டி விட்டுருக்கலாம், அதுகள் இல்ல. செய்யறோம் சரியோ புள்ளியோ அதை ஏற்றுக்கொள்ள வேணும் இன்னொருவர். அதோட எங்களுக்கும் அதில இருந்து மீண்டு வேற திருத்தி செய்ய அடுத்த ஆட்டம் நான் அதை செய்து கொள்வேன் என்ற ஏனாத கட்டத்திலே அவன் உதவியை நாடுவோம். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 3.5 வருஷத்திலேயே நான் சொல்லி போட்டேன், நான் கட்டாயம் கார் பழகியே ஆக வேணும் என்று. அப்ப இவரும் வந்து இஞ்சத்தே லைசன்ஸும் இல்லை, அங்கேயும் லைசன்ஸ் ஓடுவார், ஆனா லைசன்ஸ் எடுக்கல. அப்ப அவருக்கு நேரம் இல்லை. அப்ப நீங்க போய் எடுங்க உண்டபடிய. ஆனா எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. ஆம்பளை இருக்க பொம்பளை போய் பழகுறது உண்டு. 2 கிளாஸுக்கு போட்டு பேசாம நின்றுட்டேன். இல்ல, எனக்குள்ளேயே இருந்தது. எனக்கு ஊக்கம் தந்தவ கணவர். ஆனா ஒரு பொம்பளையிலும் அப்ப பழக இல்லை. அந்த நேரம் எனக்கு ஒரு எண்ணுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை. இவருக்கு உண்மையில நேரம் இல்லை. இரவு 7 மணிக்குத்தான் பெறுவார். உங்களுக்கு அப்ப தேவை இருக்கவில்லையா? தாழ்வு மனப்பான்மை கூட தேவை உண்டு. ஒரு வீட்டுல ஒரு வாகனம் தானே இருந்தா நாங்கள் எவ்வளவு பிரயோசனமா. அதுக்காகத்தானே அது பழகினாத்தானே வாகனம் எடுக்கலாம். அப்ப போயிட்டு நின்றுட்டேன். பேந்து 2 மாதம் அப்படி நின்றுட்டு பேந்து யோசிச்சேன், எடுக்கிறத எடுக்கத்தானே போறேன், இதுல என்ன இருக்குன்னுட்டு விளக்கிட்டதான் பேந்து. இவருக்கு முதல் நான் வாகனத்தை எடுத்து விட்டேன்.
அதை பிறகு இவர் அவற்ற நேரத்துக்கு எடுத்தார். அது மாதிரி அந்த சிலது எனக்கு சிலதுக்கு இந்த மெனக்குழப்பம் நெடுகவே இருக்கிறது. முன்னுக்கு போய் ஒன்றை செய்ய போய்க்கு ஒரு வெக்கம் தாமதம் அதுகள் எல்லாம் இருக்கும். ஆனா ஏறி விட்டேன்டா அது முடிச்சு போட்டுத்தான் இறங்குவேன். அந்த இது இருக்கு. மற்றும்படி வெளிநாட்டுக்கெல்லாம் தனியாக இப்ப டென்மார்க்ல இருந்து போக வேண்டிய இடங்களுக்கு எல்லாம் போய் வந்தேன் தனியா. இப்போ மனதுக்கு ஒரு பயம் இருந்தாலும் ஆனா போய் வருவேன் போய் வருவேன் துணிவுகள். ஆனா இப்ப இலங்கைக்கு போறதோ இவரோட கூட போனா எனக்கு சந்தோஷம் என்ற முறையில அவையும் அழைச்சு கொண்டு போறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன் ஒழிய மற்றும்படி தனியே இந்த நாட்டுக்கு கூடுதலா வந்திருக்கிறேன். பிரான்ஸுக்கு போயிருக்கிறேன். இப்போ ஒரு சிக்கல் ஒன்று வந்துட்டுதுன்னு சொன்னா கூடுதலா பார்த்த பெண்களை இப்ப உடனே அழ தொடங்குறது அல்லது ஐயோ தெரியாம செய்துட்டேன் இல்ல இந்த இப்படியாலும் மூத்து விடுங்க எங்க ஒருவர்கிட்ட துணைக்கு ஓடுவோமா இதன் செய்யலாம் என்ன செய்யலாம் அல்லாடி என்னொருவர் ஒரு கருத்தை சொல்லிட்டா எங்களுக்கு எதிர்மாறா அதையும் போட்டு குழப்பி கொண்டு அவர் இப்படி சொல்லிட்டாரு அது சரியா ஒரு 4 பேர்கிட்ட கேட்போம் அடுத்து இப்படி நடந்தது ஒரு 5 பேரோ 6 பேருக்கு சொல்லியே ஆகும் டெலிபோன்ல இப்படி நடந்தது இப்படியான புலம்பல்கள் அல்லது இப்படியான ஒரு பிரச்சனை வந்துட்டா அது நானா வழியா ஏன்னா தவறு விடுறது எல்லாருக்கும் இயல்பு. அது முதல் தடவையோ 2வது தடவையோ தெரியாம ஏமாத்தப்படுறது. அதுல இருந்து நாங்களா வெளியில வாருது. நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அதுக்கு என்ன துணையை தேட நானா வந்துடுவேன் வெளியில. இல்ல முதல்ல நான் கொஞ்சம் கீழே போயிடுவேன் டப்பண்டு யோசிச்சு மண்டைய உடைச்சு பேர்ந்து நானா மெல்ல மெல்ல ஒழும்பு இதுல இருந்து பிரயோசனம் இல்லை. ஆனபடியா முயற்சி செய்யணும் ஒழும்பணும் என்ற இதுல நானா ஒழும்புவேன். பேருந்து ஒரு சிலர் ஒரு எனக்கு மனதுக்கு பிடிச்ச அவியலோட இது பற்றி கதைப்பேன். கதை கேட்க அவைன்ற அட்வைஸும் வரும். அதன்படி பேருந்து துணிஞ்சு எழுதுறேன். ஆனா முதல்ல விழுகிறது அல்லது கவலைப்பட்டு இருக்கிறது. அதை அடுத்த முறை அதுல இருந்து மீள்றதுக்கு அதை அப்படி விழாம இருக்கு என்ன செய்யலாம்ன்றதை சிந்தனையில இப்ப கொண்டு வருவோம். நான் கொண்டு வரலாம். நன்றி டாக்டர் அடிக்கிறேன் நிப்பாட்டுறேன். நன்றி வணக்கம். சரி நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நகலாவது துணைத்தவனவர்கள் பேசியிருந்தார். உண்மையிலேயே அவரும் பல விஷயங்களை தான் செய்திருக்கிறார். ஆனாலும் 1-2 விடயங்களுக்கு தயக்கங்கள் இருந்திருக்கிறார். சரி பார்ப்போம். இதையும் தாண்டி ராஜினி ரெடியா இருக்கிறீங்களா அல்லது வாணிமன் அதிகமான பெண்களுக்கு அந்த மன உளைச்சல் என்றது. வணக்கம். வணக்கம். எனக்கு அங்க ஊரில் இருக்கும் பொழுது சின்ன தொடங்கி எனக்கு பக்கத்துல இங்க கோயிலுக்கு இங்க யார்கிட்ட போறோம் எங்க போறோம்னாலும் ஒரு ஆள் எனக்கு பக்கத்துல வேணும். சின்ன பிள்ளை ஒரு ஆள் மச்சாட மகனை அவன் சின்ன தொடங்கி நான் தான் வளர்த்தது. அப்ப அவரை கூட்டிக் கொண்டுதான் எல்லாரும் போவேன். எங்களை அண்ணன் மகள் பிறந்தோன்னு வந்து அவளை கூட்டிக்கிறேன். யாராவது கையில பிடிக்க ஒரு ஆள் இருந்தா ஊரில தனிய விட மாட்டேன். தனியா ஏதாவது ஒரு கடைசியாரு பூனை குட்டினா பின்னால வேற மாட்டேன். அப்படி தனியா பெண்கள் போக கூடாதுன்ற ஒரு நிலையில அப்படி நாங்கள் அங்கேயும் வெளிக்கிடையில தானே தனியா அப்படி எங்களுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பங்களும் குறைவா இருந்தது. அதே மாதிரி கொழும்பு யாழ்ப்பாணம் வந்து போயேக்கையும் அவை இங்க இருந்து ஏத்தி விடுவினம் அங்க இறங்கின ஒரு ஆள்கிட்ட சொல்லி போட்டு விடுவினம் லீவுக்கு அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து நிற்பினம். இங்க வந்து எனக்கு உண்மையே அந்த பயத்தன்மை இருக்கு. தனியா போற பழக்கம் இல்லை. எனக்கு அது என்னடைய ஒரு பிள்ளைற ஒரு சாத்துக்கு மேல ஒரு மீட்டிங் நடந்தது இரவு 10 மணிக்கு. அப்ப 8 மணிலேருந்து 10 மணி மட்டும் இவர் என்ன கொண்டே விட்டுட்டு நான் சொல்றேன் நீங்க சரியா இத்தனை மணிக்கு வாங்கோ என்ன கூப்பிடு. அந்த டெலிபோனும் கையில இல்ல தானே. இவர் நான் அந்த மேட்டு பக்கத்தால பாதையால நடந்து பின்னுக்கு இப்ப சோளம் பார்த்து ஓடி வாரம் இவரை காணையில ஓடி வாரம். ஆனா அந்த அவர் என்ன பார்க்காம நேரா போறாரு ரோட்டால என்ன கூப்பிடுறது போறாரு. அப்ப வந்து பேச்சண்டா அதுல என்னன்னு தெரியல. எனக்கு அந்த தனியா போற பழக்கம் குறைவும் மற்ற பயத்தன்மையும் இருக்கிறது. இங்க வந்த அப்புறம் நான் தனியதான் வந்தேன். நான் வந்த அப்புறம் தனியா போயேக்க இவரோட தான் போறது. வீட்டு இதுகள் எல்லாம் வந்தாலும் தொடங்கி இவர் தான் முழு இதுகள் என்னடா கொண்டு துண்டை வச்சுட்டு சொல்லுவார் பேர் மைனஸ்ல இருக்குன்னா நான் உண்மையிலேயே பார்க்க மாட்டேன். பேங்க் துண்டை நான் பார்க்கவும் இல்லை. எனக்கு நான் அந்த மைனஸையும் பார்க்கறேன்.
நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்க செலவழிக்கிறீங்க, அதை என்னட்ட கொண்டு வந்து காட்டுறீங்க என்னன்னு சொன்னா நான் செலவழிக்கிறேன். ஆனா கடைகளுக்கு போனாலும் இப்ப நான் சனிக்கிழமையில மட்டும்தான் 4 பேரும் போவோம். மற்றபடி இவர் வேலை முடிய இல்லாத சாமான எழுதி துண்ட வச்சா அளவாடி கொண்டு வருவார் வீட்டை. அப்ப அந்த அப்படியே எல்லாமே அவர் செய்யறபடியா உங்களுக்கு அது எனக்கு உண்மையிலேயே அப்ப இந்த ஊர்ல இருக்கிற அந்த சிக்கனம் பிடிக்கிறது சில பொருட்களை இந்த கடையில வாங்கப்பா அந்த ஆண்களை விட பெண்கள் வடிவா பார்த்து வாங்கணும். அது வந்து இப்ப நான் தற்சமயம் வேண்டி கொண்டு வந்துட்டா சரியில்லை என்ன பார்க்காம நீ எந்த போட்டிக்கொண்டு பேச்சுன்னு நான் பேசுவேன். என்ன பேசக்கூடிய நீங்கள் ஏன் நீங்களா போய் வாங்குறதுக்கு சிந்திக்கிறீல? இந்த மாசம் நான் இது பாக்குறேன் அல்லது இந்த விஷயத்தில் நான் பொறுப்படுத்தி பாக்குறேன், நீங்க காசை மட்டும் தாங்க. இல்ல இல்ல அது என்னன்னு தெரியல. சிந்திச்சதே இல்ல. இல்ல இல்ல பேங்க் கார்டு வந்து சொல்லி இருக்கிறார், உனக்கு ஒரு கார்டு தந்திருக்கிறேன், பிள்ளைகளை நீ எங்கேயும் கோயிலுக்கோ வேலை பக்கத்துல கடைக்கோ போகும் போது நீ அதுல போய் 100 ரூபா எடுத்துக்கோ, 100 ரூபா அந்த மார்க் தானே எடுத்துக்கொண்டு போனா எனக்கு பேங்க்ல எந்த பக்கம் போய் எதுக்கால கார்டு அந்த எடுக்கிறாண்டே எனக்கு தெரியாது. நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு இல்ல இன்னுமே கன பேருக்கு தெரியாம இருக்கிறார்கள். என்னன்னா அவர்கள் இது பாக்குறேல ஒன்று செய்ய விடாமலும் இருக்கலாம், அல்லது செய்து பார்க்க விருப்பம் இல்லை. சொன்னார் போய் இதுல காசு கடைக்கு போய் எல்லாரும் இருக்கணும், என்ன போய் காசு எடுத்துட்டு சொன்னா முதல் போட்டன் ஏதோ நம்பர் அடித்தான் வரையில, 2ஆம் தரம் செய்து பார்த்தேன் வரையில. ஆனா சொன்னவே 3ஆம் தரத்துக்கு போயிடுமா. இவர் வந்து என்ன காணையில வந்து போட்டு சொன்னார், என்ன உன்னை காணையில நான் சொன்னேன் பேங்க் காட்ட போட்டேன், நான் வரவும் இல்லை உள்ளுக்கு போகவும் இல்லை, அதுல என்னன்னு தெரியாது ஏன்னா பேசி போட்டு இருந்தேன். சரியானுட்டு அது உறவிய விட்டாச்சு. ஆனா தனியா போயேக்க எங்கேயும் இப்ப ஒரு இன்னொரு இடத்துக்கு முதல் முறை நான் கனடாவுக்கு போய்தான் அமெரிக்காவுக்கு போனேன். அப்ப கனடாவுக்கு போய்க்க தனியாத்தான் போகணும், இங்க ஏற்றி விட்டார்கள். ஆனா அங்க போய் ஆவண்டு கொண்டு எங்கட லக்கேஜ் எங்க இருக்குன்னு தெரியாம வேன் லக்கேஜ் எங்களுக்கு ஒன்று தெரியா அவங்களே என்னில ஒரு ஐமிச்சப்பட்டாங்களாக்கும் என்ன மறைச்சிட்டாங்க வழியில போவா. ஏனண்டா பாதுகாப்பு பிரச்சனை தான். யாரு அங்கேயும் இங்கேயும் திரிகிறேன், இந்த ஹேண்ட் லக்கேஜ் பெருசு எந்த பக்கம் போய் எடுக்கிறேன்னு. இதுவே நாங்கள் வாயத்திலிருந்து இப்ப கேட்க எந்த ஒரு சில துணிவு இருந்தா இங்க நமக்கு தெரிஞ்ச பாசையாலே இன்னும் தன்மை இருக்குத்தானே. வழியில எல்லாரும் போயிட்டுமா நான் விலையிலான பாக்கினோம் எனக்கு வந்து எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. பிறகு இப்ப வந்து இப்பயும் கேட்பாரு என்னட்ட, உனக்கு அந்த லைட் பில்லு கூட வந்துருக்கு தெரியுமா, அது இப்படி தெரியுமா, அதுண்டா நாங்கிட்ட என்ன நானா பாவிக்கிறேன் நீங்களும் தான் பாவிக்கிறேன். உண்மையிலே நான் அவரும் 2 வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் தெரியுமா தெரியுமா, நீங்களும் இல்லை உனக்கு என்ன தெரியும். ஆனா பிறகு வந்து இப்ப இவருக்கு பென்ஷன் கொடுத்து வருத்தம் வந்து வீட்டுல இருந்த உடனே எனக்கும் புரிம்பாக்கி விட்டுட்டாங்கள. எக்ஸாம் வந்து எனக்கு புரிம்பா பிள்ளைகளுக்கும் கேள்வி அதுல போட்டவே இவருக்கு புரிம்பான்ற உடனே அதுக்கு பிறகுதான் நான் பேங்க் கார்டு எடுத்து பேங்க்ல போய் காசு எடுத்ததும் இந்த பாட்டுல போய் எல்லாம் செய்யறது எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன். ஒரு இடத்துல வந்து சமூகமோ இன்னொரு பேரை உங்களை அப்படி திணிக்கல செய்தே ஆகுறீங்க. அதுதான் அதே முன்கூட்டியே நாங்கள விருப்பப்பட்டு செய்த அல்லது அதை செய்து பழகி இருந்தா எங்களுக்கு அது இன்னும் இலகுவா இருந்திருக்கு. கட்டாயம் நான் போகத்தான் மனம் கட்டாயம் செய்யத்தான். இப்ப இவருக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா, இவர் என்ன ஒரு இதுக்குமே என்ன தடை செய்யல. எனக்கு தொடக்கத்துல கொஞ்சம் பயத்தன்மை இருந்தது இவர்ல, இங்க வந்தா வந்து 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 கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டுது. ஆனா நான் இவர் எங்கேயும் இப்ப நான் கட்டாயம் ஒரு இடத்த போகணும்னா நான் கட்டாயம் போகத்தான் கேட்பேன். இங்க கூட்டியொன்னு போகணும்னா நீங்க கூட்டியொன்னு போகத்தான் வேணும் மங்களையாண்டு அப்படி செய்தா அப்படி எல்லாம் செய்வார். ஆனா போகணும் இவருக்கு விருப்பமா விருப்பம் இல்லையோ, நான் வெளிக்கிடைக்கு எங்கேயும் பக்கத்துல ஒரு மணிக்கு அளவு இதுக்கு போறேன்னா சொல்லுவேன் இந்த இடத்த இத்தனை மணிக்கு போறேன், இத்தனை மணிக்கு வர வேண்டாம். அப்படி அதுகள் எல்லாம் வேற ஒரு நாள் தடை செய்யல. ஆனா நான் எனக்கு தெரியுது ஓரளவுக்கு நான் சரியா நடக்கிறேன். நான் போறேன்னு தான் கட்டாயம் போயே தீருவேன். கட்டாயம் போகத்தான் வேணுமா. உங்களுக்கு பிடிவாதம் இருக்கிறது. சிந்தனைகள் எங்களிடம் இருந்து பிறக்க வேணும். எப்படி என்றால் இப்ப நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என் சார்ந்த விஷயங்கள் எந்த காலில் என்று செய்யக்கூடியது ஓய்வு கொடுக்கலாம். இப்ப வந்து இவர் வேளாண் வீட்டுல இருக்க சொல்றேன், நான் நீங்க சும்மா வீட்டுல இருங்கோ, நான் செய்யறத பார்த்து கொண்டு இருங்கோ, நான் தானே எல்லா இடம் வெளியில எல்லா வேலையும் இப்ப பாக்குறேன். அப்ப நீங்கள் என்னதுக்காக திருப்பி ஒரு கதை வைக்கிறீங்களான்றது ஒரு டேர்மின் கூட எடுக்க மாட்டாரு. நன்றைக்கு நான் சொல்றேன் இந்த டேர்மினை மாத்தி தர சொல்லி கேட்டுத்தாண்டு
அப்ப நான் சொன்னேன், நான் கேட்க நீங்க கதைக்காதீங்க, நீங்க இடைக்க கதைச்சு இப்படி அப்படியாண்டா அவளை என்னன்னு கேட்கிறாள் என்பது அவ்வளவு சொன்னேன். அது அப்படி உண்மை இந்த நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ராஜினி அல்போன்சா. கேட்டு நீங்களும் உங்கள் இயல்பான உங்களுக்கு கருத்துக்களை தந்திருக்கிறீர்கள். ஒரு காலத்துல தேவைப்படையில நீங்கள் செல்லப்புள்ளமா இருந்திருக்கிறீர்கள். தேவை வரும்போது இயங்குறீங்க. அந்த தேவை ஒரு விட்ட வந்துதான் ஆக போறது. இதுல 2 விஷயம் வாணிமோகன் நான் அதை சொல்லிட்டு உங்களோட கதைக்க வேணும். என்னன்னா ஒருவர் அதை பேசவே சொல்லி இருந்தார், கதைக்க வேணும் அவர் பக்கமா. சரியான வேதனைப்பட்டு இப்போ ஒரு பெண் முழுமையான வேலைக்கு போய் உழைச்சு சம்பாதிக்கிறார். நிறைய பிரச்சனைகள், வீடு கார் அது சார்ந்த எல்லாம் அந்த பெண் பெயரில் தான் இருக்குது. ஆணையும் சப்போட்டா அவரும் குடும்ப தலைவர் அவரையும் போட்டுருவோம். ஆனால் குடும்பத்துக்கு இந்த வருமானங்களை தருவதாக இல்லை இதுவரைக்கும். ஆனால் கிரெடிட் கார்டுகள்ல பணத்துக்கு பணங்களை எடுத்து கடைசியாக கடன்ல மூழ்குற நிலை வரும்போது இவர்த்ததால தான் ஊழல் பெண்ணின் தலை. அப்ப சொன்னார், எல்லாமே நான் செய்கிறேன், ஒரு படிச்சவர் ஒரு தலைமகன் அவற்றை பொறுப்புல நான் இந்த விட்டா 10,000 15,000 அந்த பணத்துக்கு மேல தான் நகைய விற்கவா, கொடிய விற்கவா, தாலி கொடிய விற்காண்டா என்னண்டாலும் பிள்ளைகளுக்கு போட்ட பணத்தை எடுத்து காட்டவா, எதை நான் செய், நான் இந்த செலவு கட்டேன், என்னுடைய வருமானம் அவர் போறேன். இது திருமணமாகி 25 வருஷமா நடக்குது. அப்ப நான் என்ன இவ்வளவு காலமா நடக்கிற இங்க கண்ணை மூடிக்கொண்டு இருந்திருக்கீங்க. நீங்கள் படிச்ச நீங்க, உங்களுக்கு மொழி தெரியும், எல்லாமே தெரிஞ்ச நீங்கள் இன்னுமே முட்டாளாக இருக்குறீங்க. இனியாவது விழிச்சுக்கோங்க. நாங்க 50 வயது வந்துட்டு இன்னும் மிச்ச காலம் உங்களுக்கு இருக்கிறது. கணவனா இருந்தாலும் சரி, ஒரு பெண் இவ்வளவு உழைக்கிறா, இரவு கால உழைக்கிறா, இவ்வளவு செலவு செய்யறாங்க, அத ஒரு என்னென்ன செய்யறா, ஒரு போய் டிவியை பார்த்து என்ன சொன்னாலும் தண்டவாள ஒதுங்கி போயிருக்கீங்க. சரியா வேதனைப்பட்ட அது ஒரு பக்கம். இன்னொரு பெண் ஒட்டி அவருக்கு அந்த மனக்குழப்பத்தை மன உளைச்சல சொல்லி ஆளக்கூடிய நல்ல நட்பு இல்லை அளவில, நீ பிள்ளைய பார்த்துக்கொண்டு வீட்டோட இரு, நான் எல்லாம் பார்த்துக்கொண்டு சொல்லி அந்த நம்பிக்கையை கொடுத்து அந்த பிள்ளைகளோடு அவர் வாழ்ந்து கொண்டு வரும்போது திடீரென்று கையை விட்டு நீயே பார்த்துக்கணும், இந்த குடும்பத்தை நீயே பிள்ளைகளையும் பார்த்துக்கணும், எது 1% தர மாட்டேன் ஏமாத்திட்டு போய்க்க. அந்த பெண்ணின் நிலைமை அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல அவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டுட்டேன் நடக்குது இங்க. அப்ப இவர்கள் எல்லாம் படிச்சவன்கள், எல்லோருமே நல்லா படிச்சவன், நல்ல ஆழமை உள்ளது. நம்பிக்கை என்ற உண்டு அவர்கள் அதை வச்சு அப்படியே ஏனோ தானோன்னு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்றது எனக்கு என்ன பிள்ளைய பார்க்கணும், அல்லது எனக்கு என்ன வேலை செய்த காசை கொடுப்பேன், அவரையெல்லாம் பார்த்துக்கணும் என்ற போது கனகட இடத்தை ஏமாத்துப்பட்ட நீங்க நிறைய இருக்குது. அப்படி ஏமாத்துப்பட்ட இந்த 2 பேர்த்த விஷயம் நான் அதை சொல்லியே ஆகணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா இவர்கள் கொஞ்சம் முன்னாடிக்கே வெளிச்சிருந்தேன். இப்ப அவ சொல்லுறேன், நீங்க புள்ளியோடைய இது நான் பார்த்துக்கணும், 2ஆம் கூட நான் புள்ளிய சரி எனக்கு கிடைக்கிற நேரத்துல நான் கொஞ்சம் வெளியில போய் வரேன், ஒரு 2 மணி நாள் போய் அவர் அனுபவத்தை போடுறாரு என்று சொல்லி இவர் வெளிக்கிட்டு இருந்தா இவருக்கு அந்த திடீரென்று கை விடைகளை போட்டார் தாங்கிக் கொள்ளும். அப்படியான நிலைகள்ல நிறைய பெண்களுக்கு நம்ம நாளும் சொல்ல மாட்டோம். வெளியில சொன்னால் அது ரொண்டு வைக்கம், இன்னொரு மற்றவர் எப்பவும் ஒரு சந்தர்ப்பத்துல அவர் சொல்லி காட்டிச்சிருக்கணும், ஓ இது இப்படி நடந்ததுண்டு. அந்த சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க வாணிமோகன், உங்களோட வேலையை குடுக்குறாண்டு ஓடி ஓடி செய்வீங்களா, அல்லது எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேற வேணும்? சரி சரி, நவுலா சிவனான் அவர்கள். வணக்கம். வணக்கம் நவுலா சிவனான் அவர்களே. செல்வியாக்கா, நீங்களும் உங்களோட நேரம் செய்யறா செய்யுங்க, நேரம் இருக்கும். வணக்கம் வணக்கம் சிவதர்ஷினி. வணக்கம். மன்னிப்போட சரியான தலைப்பு ஒருக்கா தெரியுங்க. நான் இப்ப 2 பேருக்குள்ளதான் நான் வந்தேன், நான் கேட்டேன் தலைப்பு. ஆமா, பெண்கள் எழுச்சி நாளுக்குரிய தலைப்பு தானே. பெண்கள் தனித்துவமாக வாழ விரும்புகிறார்களா, அல்லது எப்பொழுதுமே யாராவது ஒருவரை சார்ந்து, அது கணவனாக, புள்ளியாக, பேரப்புள்ளியாக, அல்லது அண்ணனாக யாராவது ஒருவரை சார்ந்து வாழுவதுதான் பெருமையில், அப்படியே வாழணும் என்று விரும்புகிறார்களா, அது ஒவ்வொருத்தட்ட தனிப்பட்டாங்க. அந்த இன்றைய நவீன பெண்கள் தாங்களாகவே வாழ வேணும் என்று துடிக்கிறார்கள் என்றது தெரியும். ஆனா நாங்கள் வாழ்ந்த காலத்தை பார்த்தோம் என்றால் நாங்களும் தனியாக வாழ வேணும் என்று நினைத்தாலும் எங்களுக்கு வந்த புதுசில எல்லாம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதன் பின்னர் நாங்கள் ஒரு அறிவை எங்களுக்குள்ளேயே பெற்றுவிட்டால் பிறகு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்து கொண்டு ஒரு முயன்று கொண்டு இருக்க திருமணம் என்ற ஒரு பந்தம் எங்களை அணைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். அப்படி அணைத்து கொண்டவுடன் என்ன, நான் திருமணம் ஆகியும் நான் செய்கிற வேலை நான், அவர் செய்கிற வேலை அவர், எனக்கு திறன் எந்த திறனுக்கேற்ற நான் செய்து கொண்டிருப்பேன், அவர் திறனுக்கேற்ற அவர் செய்து கொண்டிருப்பார் என்ற நிலை எனக்கு இருந்தது. ஆனா நான் வந்ததில் இருந்து பிள்ளைகள்
பிறந்ததிலிருந்து எந்த விதமான ஒரு உதவியையும் இவரிடம் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நான் மொழி படித்தேன். அதே நேரம் எனக்கு தெரிஞ்ச மொழிகளில் கதைச்சு எனது வேலைகளை செய்வேன். அதுபோல திருமணமாகியும் ஒரு முறையும் நான் கணவனை ஒன்றுக்குமே எனக்கு துணையாக கூட்டிக் கொண்டு போறதில்லை. ஆனால் வீட்டு பொறுப்பு சகல குடும்ப பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதாவது படத்துல இருந்து சகலதும். ஆனால் திறமைக்கேற்ற இப்ப நான் இது செய்ய போறேன்டா விட்டு கொடுப்புகள் இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன விடயத்துல நாங்கள் இப்ப பின்னோக்கி பார்க்க நாங்க சில விடயங்களில இன்னும் படித்திருக்கலாம். பிள்ளைகளை பெற்று விட்டோமோ அவைகளை வளர்த்து விட்டோமோ வரைக்குள்ள ஒரு வேலை சில நேரம் செய்யக்குள்ள சில நேரம் தவிக்கிறோம் இந்த மொழியால. எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் எடுத்து சொல்ல முடியல. உதாரணமாக நான் எனது வீட்டு அனுபவத்தை சொல்றேன். 2 கிழமைக்கு முதல் எங்களோட வீட்டு சட்டர் உடைந்து போச்சு. அவர்களுக்கு அடித்து சொன்னேன், வந்து திருத்தி விடுங்கள் என்று. ஓமண்டு அவர்கள் ஒரு 3 கிழமையால்தான் வந்து திருத்தி சகலதும் செய்து விட்டார்கள். ஆனா 2 இடத்துல உடைத்து விட்டார்கள். அது வைக்க அந்த உடைச்ச அந்த பொந்த அவர்கள் வந்து 1 கிழமையில அடைக்கிறேன்னு சொன்னார்கள். ஆனா வரவில்லை. எனக்கு அவர்கள் அடிச்ச அந்த கொம்பனி நம்பரை தெரியல. போனில வந்திருக்குது. ஆனா எனக்கு ஞாபகம் ஒரு 11 கடைசியில முடியுதுன்னு. ஆனா அடிச்சு பார்த்தேன், அந்த நம்பர் வரவில்லை. அப்ப நான் அதுக்கு உதவிய கேட்கிறேன் என்ற மகனை. எப்படி என்றால் அது எப்படி சொல்லுறேன், எனக்கு அது அந்த பொந்து அந்த இதை வடிவாக வச்சு சொல்ல எங்களுக்கு தெரியல. உண்மையாயே சொல்றேன். அதப்ப நான் சொல்றேன், அந்த வண்டியில பூசை வேணும்னு சொன்னா அவனுக்கு விளங்காது. அந்த வீட்டுக்காரனு எனக்கு கொம்பனி கிடைக்கணும் விடுங்க. அப்ப காலம் அதோட 2 நாளா சொல்லி கொண்டிருக்கிறேன். மகன் தான் இடவிடியா நிக்கிறவன், மகள் போயிடுவாள். இடவிடியா சொல்றேன், ஆள் செய்யல. நான் இன்றைய காலமையும் வேலைக்கு போகும் முதல் எழுதி வச்சுட்டு போறேன். இதே ஒருக்கா வீட்டுக்காரருக்கு எடுத்து கேளுங்கோ, நான் பேருந்து வேற லேட் ஆகும். ஆள் பேருந்து அடிச்சவராம். ஆனா ஆள் இல்லையாண்டு இப்ப சொல்றேன். ஆள் இல்லையாண்டு ஆனா போன் பண்ணியிருக்கிற ஆள். ஆனா அந்த உதவியை நாங்கள் அவையிட்ட கேட்க அவைக்கு வேலை நேரம் அவைன்ற சரியான நேரம் எங்களுக்கு பொருந்தக்கூடியதா சில நேரம் அமையதில்லை. அப்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி நாங்க நினைச்சு கொள்ளுறோம், ஐயோ நாங்கள் இன்னும் தெளிவாக ஒரு ஹவுஸ் பில்டிங் செய்கிற அளவுக்கு இங்க படிச்சிருந்தா இவங்களை ஒன்றுமே கேட்க தேவையில்லை, நாங்களே எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்திருக்கலாம். அப்ப அப்படி வரைக்க எந்த ஒரு பெண்ணும் நான் சில அனுபவத்திலிருந்து அறிந்து கொண்டேன், நாங்களா செய்ய முயல வேணும். எங்களுக்கு தெரியாட்டியும் நாங்கள் இப்பதானே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அல்லது வாசிக்க அந்த முயற்சி இருக்க வேணும். முதல் விருப்பம் இருக்கணும். நானே வேலையை செய்ய வேணும் விருப்பம் முதல் வேற வேணும். என்னோட செய்தா என்ன செய்வோம் அதுலயே தங்கியே இருந்து ஒரு பலர் இப்பவும் பார்த்தா எல்லாத்துக்குமே தங்கி இருக்கிற. நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒருவர் கிட்டத்தட்ட 65 வயதுல புருஷன் இறந்துட்டார். அவாக்கு வயசு அவரை விட 10 வயசுக்கு 55 வயசு. அவக்கு ஒன்றுமே தெரியா, அவ்வளோண்டு அழுகுறா. செத்த வீட்டிலும் அழுகுறா, அதன் பின்னாலும் அழுகுறா. பிள்ளைகளும் இல்லை அவாக்கு. அவ சொல்றா, இன்னும் அவர் ஒன்றுக்கு தனியா விடையில, கடைக்கு போய் சாமான் வேண்டவன் விடையில டீச்சர், இன்னும் சாமான் வெளியே தெரியாண்டா. இவ்வளவு காலம் தவிச்சவா தனியா வாழ. இப்ப அவ 3 வருஷம் ஆச்சு புரிஞ்சது. அவன் அனுபவத்தை பார்த்து நான் சொன்னேன், எந்த ஒரு பெண்ணும் தனக்கு எல்லாவற்றையும் தெரிஞ்சதாக கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தாதான் அந்த பிள்ளை ஒரு ஆளை இழந்தாலும் வாழ முடியும், பிள்ளைகள் இல்லாட்டியும் வாழ முடியும், சமாளிக்கவும் முடியும். இப்ப வாழ்க்கைன்றது சில விஷயம் எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் தானே. நாங்க யாரோ ஒருவர் முன்னுக்கு பின்னுக்கு போகத்தான் போறோம். அப்படியான வாழ்க்கையை நாங்கள் இப்பவே ரெடியாக இருக்க வேணும். அதுக்கான வழி அடுத்த ஆக்களை கேட்கிறோம். அவ இப்ப நவுலவதியில இருந்தா நான் கேட்டேன்னா அவ சொல்லுறா, அந்த தனக்கு ஆசையா இருந்தது டிரைவிங், ஆனா பயமாட்டு நாங்கள் இந்த காலம் செல்ல செல்ல சில பயங்கள் வந்துடும். இப்ப சிலவற்றை பயமன்றதை விட தான் பழகினா ஒரு தாழ்வுணர்ச்சி என்று அவர் சொல்லி இந்த சிலவளை ஆணவிட பெண் முன்னுக்கு பழகினா. ஆனா ஒரு நல்ல வேலை கிடைக்க இங்கேயும் அந்த சமூக பிரச்சனை இருக்கு. ஒரு ஆணவிட பெண் கொஞ்சம் சம்பாதிக்கிறான்னு மற்றவர்கள் ஆணுக்கு முன்னால உன்ன மனசு இவ்வளவு சம்பாதிக்குது, உன்னை விட நிறையவே அந்த ஆணின் மனதை புண்படுத்தோ இல்ல கிண்டி. ஆமா ஆமா அத நாங்கள் இப்ப சமுதாயத்துக்காகவும் பயப்படக்கூடாது. அவருக்கும் இப்ப இங்க முந்தி வந்த ஒரு பிள்ளை ரஞ்சினி என்று முந்தி இதுல இணைஞ்சவள், அவளோட ஹஸ்பண்டும் பயமண்டு ஓட மாட்டார். ஆனா அவள் படிச்சு லைசன்ஸ் எடுத்து இப்ப பிள்ளைகளை சில நிகழ்வுகளுக்கு கூட்டி வரைக்கும் நிறைய இடத்துல ஆண்கள் வந்து சிலவளை அவருடைய பலவீனம், சிலவளை அவர்களுக்கு அந்த தண்ணி அப்படி இருக்கே அவைகள் எடுக்க மாட்டேன் கூடுதலா. ஆனா பெண்களால எடுக்கிறதால பெண்களுக்கு நிறைய
நிறைய பலன். ஐயோ வாழ்க்கைக்கு. ஆமா என்னண்டா நான் வந்து 2 வருஷத்துக்குள்ளேயே லைசன்ஸ் எடுத்துட்டேன். எனக்கு தேவையா இருந்த கையில அவ்வளவு பேரமா சாமான் கொண்டு வரைக்க ஒவ்வொரு காலம் வீதியில வரைக்க யோசிப்பேன், ஏன் என்னால் முடியாது, நான் கட்டாம லைசன்ஸ் எடுக்கணும், அதுக்கா காசு செய்து லைசன்ஸ் எடுக்கணும். ஆனா லைசன்ஸ் எடுக்க நான் திருமணம் ஆகிவிட்டேன். ஆனால் என் கணவரோ எனக்கு அப்படி பெருசா உதவி செய்யல. சில இடங்கள்ல கூட்டிக் கொண்டு ஓட பழகினவர் தான். ஆனால் நாங்களும் முயற்சி செய்து எடுக்க வேணும்ன்றதை எடுத்தபடியா இன்றைக்கு எங்களால எல்லாம் சமாளிக்கக்கூடியதா இருக்கு. வேலைக்கு சில விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் இங்க இருக்கிறது. இந்த நாட்டில் அடிப்படை வந்து வேலை, வாகன லைசன்ஸ் எடுக்கிறது, ஒரு வங்கி, எங்கள் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள வைத்தியசாலை, வங்கி, இப்படியான விஷயங்களே பார்த்து கொண்டா கூட ஒரு பெண்ணுக்கு அதுவே ஒரு பெரும் பலம் தான். பெரும் பேரம். ஆமா அதுகள் எல்லாம் ஆனாலும் சிவதர்சினி 2 விடயத்தை கேட்க வேணும். என்னென்றால் எங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு மொழி தெரியும், அதாவது சூழல்ல வாழறதுக்கு ஏற்ற அளவுக்கு தெரியும். சில நேரம் சில கடிதங்கள் வாசிக்க கிராமர்கள் கொஞ்சம் விளங்காம இருக்கலாம், பிள்ளைகளை கேட்கலாம். ஆனா இன்னொரு சந்தர்ப்பம் வருது. இப்ப மருத்துவ உதவி என்று வரைக்குள்ள அன்றைக்கு ஒருவருக்கு நடந்தது, கால் அகற்ற வேணும் என்று அவர் சாதாரணமாக தனது டொச் காணும் என்று சொல்லி காலை மாறி அகற்றப்பட்ட சம்பவம் இருக்குது. அப்படியான மருத்துவ உதவிக்கு நான் இன்றைக்கும் சொல்லுறேன், உங்களுக்கு சரியாக சாதாரணமான டொச் தெரியும் என்று போக கூடாது. ஒரு சில முடிவுகளை நாங்கள் இப்ப நீங்க நவராசினான்னு சொல்ற விஷயத்துக்கு நானும் வரேன். இது முக்கியமான விஷயம், இதனாலே ஒரு பெரும் பிரச்சனை வேற போனா அதுவும் ஒரு பெண்ணினுடைய ஆளுமை, தனித்தோட்ட அறிவுத்தன்மையை பொறுத்துத்தான் இருக்குது. முன்னால காண நீ போய் கதை என்று சொன்னதுக்காண்டி போறணும் என்று இல்லை, சுயமா முடிவெடுக்கல. அதுவும் எனக்கு தெரியணும், இது என்னுடைய விடயம். இதை நான் இன்னொருவருடைய உதவியோடு, ஒரு மொழிபெயர்ப்பாளரையோ ஒருவருடைய உதவி தன்னிச்சையா அந்த இடத்துல தன்னிச்சையா நின்றாலும், ஆனா சரியாக நான் நிக்கிறேனோ, சரியாக எனக்கு தெளிவு இருக்குதோன்றத மிக மிக கவனமாக பார்க்க வேணும். ஏனென்று கேட்டா மருத்துவ உதவி சட்ட ரீதியான உதவி, நாங்க பிள்ளைகளின் ஒரு உதவிகளுக்கு அது ஆணும் சரி பெண்ணும் சரி, அது விதி விலக்கு இல்லை. வச்சுதான் ஆக வேணும், அது அதுல மாற்றில. ஆனா இப்ப பெண்கள் ஒரு சிக்கலுக்கு மாட்டுப்பட்டு நம்ம ஒரு பிரச்சனைகளை வெளிவர முடியலையா, சில பேர் டக்கண்டு வேற வேற எனக்கும் அந்த ஒரு சிக்கல்ல மாட்டப்பட்ட சம்பவம் இருக்குது. சிவதர்சி, நான் முதல் வேலைக்கு போயிக்கு எங்களோட மகனை அந்த பிரின்சிபல் சொன்னா குறுஞ்சூலியில விடைக்க அவருக்கு 2ஆம் வகுப்பு படிக்க. அப்ப அவ சொன்னா, இங்க நீங்கள் கன்சன்ட்ராக்ட் ஸ்டூடியன்ட், அதாவது முழு நேரம் 4 மணிக்கு அவரை எடுக்கலாம், நீங்க விட்டுட்டு போகலாம்னு சொல்ல. அப்ப நானும் நம்பி ஓகே என்று நானும் 15 கொடுத்துட்டேன். அந்த ஃபார்ம் எனக்கு ஃபுல்லா விளங்கினது, ஓகேன்னு சைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா பேருந்துதான் தெரியும், அங்க வந்து பின்னேரங்களில இந்த பிள்ளைகளை தனியா செய்ய விடாம அந்த கணக்கெல்லாம் அந்த டீச்சர் செய்து கொடுப்பாவாம ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு மகன் சொல்லிக்கதான் தெரியும். ஆனா இன்னொண்டா கவலை. அப்ப எங்களோட மகள் சொன்னாலும், அம்மா தனிச்சியா செய்ய விடாது, நீங்க நிப்பாட்டுங்க, அவாக்கு கொஞ்சம் அப்ப அவ 10 வயசுதான் மகள், ஆனாலும் நிப்பாட்டும் போது நல்லது இல்லைன்னு சொல்ல. அப்ப நான் சரி கொண்டு நிப்பாட்ட போனா அவை 1 வருஷ காசு 1 வருஷம் அந்த பெற்றாக்கி இருக்குது. நான் உடனே நிப்பாட்டேலாம், 3 மாதத்துக்கு முதல் நிப்பாட்டேலாம், காசு கட்டியே ஆகணும். அப்ப எனக்கு என்ன கவலையா இருந்தது. அப்ப என்ன செய்யற சரி கண்டுட்டு பின்ன நான் காசை கட்டி கொண்டுதான் இருந்தேன். நான் இந்த 1 மாதமா நான் இடையா தான் அவரை விட்டது. என்ன திறமையான பிள்ளைகளுக்கு அதுக்குள்ள போய் மலங்கி போங்கன்னு பயம். ஆனால் அது எங்களுக்கு அந்த நேரம் நான் சைன் பண்ணிக்க சின்ன எழுத்துக்களால இருக்கிற இந்த விடயத்துக்கு எங்களுக்கு தெரியாம போடும், சின்ன விடயத்தால இருக்கிற விடயங்கள். இங்கத்த மொழியின் சிக்கல் என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி ஒரு பக்கமா எழுதுவீங்க. நாங்களும் யோசிக்கிறோம், என்ன எழுதினோம்னா அங்க ஒரு விடயம் தான் அதில் சொல்லப்படும், அதுக்கு இவ்வளவு பக்கமா எங்களை குழப்பி இங்கிலீஷ் மொழி படிச்சா தான் எங்களுக்கு இந்த கடிதத்தை வாசிக்க முடியும் அளவுக்கு கொண்டு போடணும். ஆனா இருக்கிறது இங்க ஒரு சொல்ல பார்த்தா தெரியும். கவனமாக அந்த சின்ன எழுத்துக்களால கடைசியில எழுதி இருக்கிற விடயங்களும் மிக ஆழமா பார்க்கணும்ன்றது சட்டத்துல மருத்துவத்துல பார்க்க கடவுளை அதால தெரிய வேணும் படிவ. அப்ப அதால நான் அந்த 1 வருஷ காசை கட்டினது எனக்கு இப்ப ஞாபகம். தனிச்சியா முடிவெடுக்க சிக்கல்களும் வந்துதானா, படிப்பினையா வந்திருக்குதானா. நல்ல அனுபவத்தை தந்தது. அதுக்கு பிறகு செய்யற எல்லா விடயங்களும் நிச்சயம் அப்படி சில தவறுகள் தோல்விகள் வரைக்கதான் எங்களால உணர்ந்து வாழுறதுக்கு ஏற்ற ஒரு அடித்தளத்தை நாங்க பயிற்சி மூலம் பெறுகிறோம். அல்லாவிட்டாலும் எங்களுக்கும் தெரியாது, எல்லாம் ஓகே ஓகே என்றால் ஒன்றுமே தெரியாமையும் போயிடும். அதனுடைய அது ஒரு அனுபவம். நல்ல தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
நன்றி ஆமா வாணிமோகனுக்கு நன்றி 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 வணக்கம். இப்பொழுது நான் நினைக்கிறேன் இருந்தவர்கள் எல்லோரும் பேசிவிட்டாலும் வாணிமோகன் தான் பேச வேணும். பாருங்க நாங்க பேசிக்கொள்வோம் இந்த பெண்கள் சாந்தும் சாராமலும் சாய்ந்தும் சாயாமலும் சொல்லலாம். தேவையான போது தோல் சாய்ந்தும் தேவையில்லாத நிமிக்கிறேன். அதேதான், அது எல்லாருக்கும் இருக்குதானே, எல்லா விஷயங்கள்லையும் இல்லாமல் நாங்களாக தனித்துவமாக எடுக்க முடியாது. ஆனால் நான் நினைக்கிறேன் 80% எனக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கு. ஆனால் நான் சார்ந்து சில விஷயங்கள் இருக்கிறது தான் இருந்தது கூட. ஆரம்ப காலங்கள் நிறைய இருந்தது. எல்லாத்துக்கும் பயம்தான் காரணம், வெக்கம் காரணம். அந்த மற்ற மொழி பிரச்சனைகள் தான். இங்கிலீஷ் என்றாலும் அதுவும் சரியாக நாங்கள் உச்சரிப்பு மூன்றது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. அவர்கள் விளைய கொள்வார்கள். நாங்கள் ஆரம்பிச்சல அவர்கள் விளங்கிற இதுதான் இது இருக்குது. அப்படி நிறைய மொழி படிச்சவே பேச தயங்கினோம். ஆனா 2-3 சொல்ல வச்சுக்கொண்டு உலக வெட்டி ஆள்றவே பெண்கள் உண்மையில அதை பாராட்டுறேன். நான் எப்பவும் சொல்லுவேன், இவன் சொந்த மொழி கூட சிலருக்கு எழுத மாட்டேனும். சொந்த அதுலேயே பிழை 1008 பிழை வரும். ஆனா அவர்கள் வெட்டி ஆளுவார்கள். அந்த துணிவத்தை நாங்கள் பெண்களிடம் எதிர்பார்க்கிறோம். எல்லாத்துக்குமே பயப்படணும், இருக்கிறத வச்சுக்கொண்டு செழிப்பா வாழ்றதுன்றது அந்த துணிவுதான். உண்மையில துணிச்சல் வேணும், எல்லாத்துக்கும் ஒரு துணிச்சல் வேணும். இப்ப இங்க பார்த்தா 12 மணிக்கெல்லாம் நாங்க வீட்டுக்குள்ள வந்து ஐயோ இவ்வளவு ஒருத்தரையும் காண மாட்டா. நீங்க ரோட்டுக்கு போனீங்கன்னா அநேகமான பெண் பிள்ளைகள் வருவாரு ஹேண்ட் பேக்கையும் போட்டுக்கணும். 12 மணிக்கு வேலை முடிச்சு வந்து நானும் யோசிக்கிறேன், நாங்கள் வீட்டுக்குள்ள பூனை மாதிரி தான், கண்ணை முன்னா உருளை இரண்ட மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். வெளியில் போனால் தான் நிறைய விஷயங்களை தெரியும். அதுகளும் போகுதுகள், ட்ரெயின் எடுக்குது, பஸ் எடுக்குது, வேலை முடிஞ்சு வருகுன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ முதல் இருந்ததை விட நான் உண்மையில இப்போ சரியான குறைவு. முடிஞ்ச அளவு என்னால் இயன்ற வேலை செய்வேன். என்னென்னு சொன்னால் சில நேரங்களில் கேட்டால் ஏதாவது ஒன்று காய்ச்சா அப்புறம் எங்களுக்கு புசுக்கண்டு வந்துடும். இதை விட நான் செய்து பார்க்குறேன் என்று சொல்லிட்டு செய்து பார்க்குறது. தொழில்நுட்ப சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ ஃபோனில் அந்தந்த இது செய்கிறது உண்மையிலேயே எனக்கு இப்பவும் தயக்கம்தான். இப்போ ஒரு டிக்கெட் புக் பண்றது எனக்கு இன்னும் இல்லை. சில விஷயங்கள் நாங்கள் இன்னும் அதுக்குள்ள காலடி வைக்கல. ஆனால் கெதியிலே அதையும் கற்றுக்கொண்டு விடுவோம். செய்ய வந்து செய்ய அதான் சொல்ல பிள்ளை விட்டாலும் பரவாயில்ல செய்து பாருங்க. நீங்க ஒரு காலத்துல வந்து வீட்டுல இருந்து இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு நானும் எங்களோட பில் எல்லாம் அடிக்கி தருவேன், காசையும் தந்து விடுவேன், கொண்டு கட்ட சொல்லி அப்ப போய் நின்று காவல் நின்று வேலை செய்யல நின்று கட்டுறேன். அப்ப ஏன் நீங்க வீட்டு கட்டுறலையே உங்களை டெலிஃபோன்ல கட்ட முடியும் பல கேட்கும் போது அது ஒரு பெரிய விஷயம் மாட்டேன். இப்பதான் பிள்ளைகள் உதவி எடுத்து இப்போ திருப்பி பார்த்தா அதை எங்களால சாதனமா செய்ய முடியும். அது மாதிரி இப்ப காசை வெளிநாடுகளுக்கு அனுப்புறது அந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களால அந்த செய்ய அது இப்ப சாதாரண விஷயமா வந்துவிட்டது. இன்னும் சிலர் அந்த பக்கங்களுக்கு வராம இருக்கிற சில ஆண்களும் தான். இப்போ நேற்றுக்கு முந்தின ஒரு ஆண் பேசியிருந்தார், இதுக்குள்ளே இருந்து ஆண்களை திட்டுவார்கள் அப்படி என்று சொல்லி திட்டத்தான் வேணும். ஏனெண்டா பல ஆண்கள் அப்படி இப்பவும் இருக்கிறார்கள். சரியா விடுறதில்லை. இப்போ நேற்று அப்போ சரி என்ன முடிச்சுட்டு வரேன். அப்போ என்ன பொறுத்தவரையில் உண்மையில் இப்போ முடிவுகள் எடுக்கிறன்றது முக்கால்வாசி நான் தான். அநேகமான நேரங்களில் நான் தான் எடுப்பேன். இப்போ ஒருத்தர் வாரண்டா கூட ஓகே வாங்கன்னு சொல்லிடுவேன். சில வீட்டுகளில் என்ன நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், உங்களுக்கு அறிவிக்காமலும் நான் எதுக்கும் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். அப்படியான பெண்கள் இன்றைக்கும் இருக்கிறாரு. காரணம் ஆண்கள் தான் இல்லையென்று சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி பெண்களும் இருக்கிறார், 2 பக்கமும் இருக்கு. அப்போ கூடுதலாக சார்ந்து இப்போ ஆரம்ப காலங்கள் இருந்ததை விட நான் இப்போ சரியான குறைவு. ஆனால் நானாக இப்போ உண்மையிலேயே நான் இன்றைக்கும் யோசிப்பேன், நான் காரை பழகி இருக்கலாம். இப்போ எனக்கு காரில் போய் செய்கிற அளவுக்கு உண்மையில் இங்கே இல்லை. எல்லாம் எனக்கு பக்கத்தில் எல்லாமே பக்கம் கடை இருக்கிறது நல்ல. இப்போ இன்கேஸ் மில்லியனும் எங்களை ஒரு தேவைப்பட்டுதுன்னு சொன்னால் நான் போதான் வேணும். அப்போ பழைய இருக்கலாமே என்றது ஒரு இது இருந்தது. பழகிட்டு விட்டுட்டேன். அப்போ அது என்ற தவறு தான். இனி பழகிறதுக்கும் அது கொஞ்சம் கன்சல்டேஷன் எங்களுக்கு வேணும். எனக்கெல்லாம் உண்மையில பாமம் கொடுத்த உட்காந்து நான் வந்து 2-3 வருஷமே பழகினோட இன்றைக்கு எனக்கு 100% என்னை வழிபடுத்துறது இந்த போக்குவரத்து கார் இருக்க. இப்ப சொல்லி நான் பிள்ளைகள் வேணும் அவை பெரிய பெரிய வாகனம் எடுக்கிறதுக்கு வந்தாலும் கூட நான் சொல்லுவேன், யாரும் எப்படியும் போவோம், இப்ப பெரிய விமானமும் எடுத்து ஓட்டுவோம். ஆனால் என் பக்கத்துல ஹைவேக்க கூட எனக்கு இதுதான் இன்னும் இவ்வளவு காலம் சுமந்தது. அப்படி இன்னும் உண்மையில நிறைய விஷயங்கள் இருக்குத்தான், இல்லையன்றதுக்கு இல்லை. எங்களை நாங்களாக தண்டோம். ஆனால் சார்ந்தன்றது இப்ப சரியா குறைஞ்சு வந்திருக்கு. பலர் மத்தியில அந்த ஒரு விழிப்பு வந்திருக்கிறது, நாங்களும் செய்ய வேணும் என்று அது புலம்பெயர்ந்த தேசம் மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு இடத்த போறேன்னு சொன்னா இப்பதானே மேப் இருக்குது, ஒன்று பாக்குறது போறது, பஸ் எடுக்கிறது, பஸ்ல போறது, நம்ம பஸ்ல போறது, ட்ரெயின்ல போறது, போக வேண்டியதுதான். சரியா அப்படின்ட்டு இப்போ நேற்றைக்கு ஒரு உதாரணம் இல்லை, நேற்று நடந்த சம்பவம். ஒருத்தரை கூப்பிட்டேன், வாங்கலன்னு செவ்வாய்க்கிழமை ஒரு இடத்த போவோம் அப்படின்னு சொன்னேன். சரியா உடனே அவர் சொன்னார், ஐயோ அவர் விட மாட்டாருண்டா.
அப்போ நான் சொன்னேன் அவர் விடாமல் இருந்து நீங்கள் அடங்குற பொம்பளையா தெரியலையேன்னு பகுதிக்கு சொன்னேன். அவர் சொன்னார் இல்லை அநேகமான இதுகளில் அவர் நினைக்கிறது தான் நாங்கள் போகணும். இப்போ தான் பிளான் பண்ணலாம். அது இப்போ செவ்வாய்க்கிழமை சரி அவர் வீட்டை நிற்பேன். நான் அவர் வீட்டை நின்றா என்ன ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு என்னதுக்கு அவரை கேட்கணுமெண்டா ஊர் தொண்டு செய்ய போகிறா அவள் ஃபோன் பண்ணா போவா நிறைய இருக்கிறது. அப்போ வீட்டில் நின்று அந்த மனுஷன் சமைக்க தான் போகுது. அன்றைக்கு லீவ் அம்மா இருக்கு. அப்போ அவர் தான் சமைக்க. இப்போ நான் நின்று அதுவும் சும்மா இருக்க பக்கத்தில் நீங்கள் எல்லாம் அப்போ நீங்கள் அவரை விட்டுட்டு சீச்சி அது கையில் போத்தல் இருக்கும். அவர் குடிச்சு குடிச்சு இருக்கும் மாதிரி தான் பக்கத்தில் இருக்கணுமா. நான் சொன்னேன் ஓகே வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டு இதாண்டு. அதுதான் அந்த சாதாரண விஷயத்துக்கு கூட அனுமதி கேட்டு செய்கிற அளவுக்கு நிறைய பேர் இன்னுமே அந்த தாயகத்துல இருந்த மாதிரியும் அதற்கு கூட முற்காலத்துல இப்ப எங்கட அம்மாக்கள் அப்படி இருந்த அத மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க போகணும். இப்ப நீங்க பிளான் பண்ணல. அது அவர் திடீரென்று சொல்லுவார் நம்ம சனிக்கிழமை வேண்டாம் காலையில் ஓகே இரவுக்கு 2 மணி தூரத்தில் ஒரு அக்கப்பட்ட போகணுமெண்டா இவங்க ரெடி ஆகணும். அதுவும் பிள்ளை பிடிக்கும். அதுகளுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு புத்தகம் அதை இதனுக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்காதோண்டு வந்து ஆகணும். அதுகள் போய் அந்த மாதிரி மனைவி திட்டுங்களாம் இருந்து தேவையில்லாத விஷயம். அதுதான் ஏன்னா அவர்கள் மனைவியில பழகி பேர் பிள்ளைகளும் தங்கட சொல்லுங்க நிக்கணும் போல நினைக்கிற போது அங்கு முரண்பாடு நிறைய கஷ்டங்கள் வேற பிள்ளைகளுக்கு வட்டம் வரும். அப்புறம் இந்த மாதிரி வரைக்கும் நான் ரியலைஸ் பண்ணுறேன் ஐயோ இவ்வளோ காலமும் நான் எல்லாத்துக்கும் தலையை ஆட்டி இருந்தேன். ஒரு பால் வாங்குறதுக்கு கூட அவர் தான் போகணும். ஒரு உடுப்பு வாங்குறதுக்கு கூட அவர் தான் போகணும். இப்போ தான் நன்மையில் சொன்னார் இல்லை நான் விட்ட பிள்ளை நானும் கொஞ்சம்னா அவர் கொஞ்சம் உண்மையிலேயே கொஞ்சம் மாற்றம் அவரில் தெரியுது. தண்டை சுயமாக தானே போகிறார் வாரார் தண்டை வேலை முடிஞ்ச அளவு செய்கிறார். இதன்ற இவ்வளோ காலம் நான் விட்ட பிள்ளைய இனிமேலாச்சு நன்றி செய்யணும்னு சொல்லி பலர் இப்போ பல பெண்கள் 180% தானாக கட்டாயம் புலம்பெயர்ந்து வந்த பிறகுதான் நிறைய பெண்களுக்குள்ள இப்படி விழிப்பு தாங்களா செய்யணும் என்று சொல்லி வந்து கடைசியா பெண்களே முக்காவாசி குடும்பத்தின் பொருளாதார பிரச்சனையை தாங்குவவர்களாகவும் பிள்ளைகளினுடைய படிப்பில இருந்து முழுத்த தாங்குவவர்கள் இப்ப பெண்கள் தான் ஆண்கள் ஒரு கட்டத்துக்கு ஓய்வெடுக்க வீடுகளும் இருக்குதானே சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாண்டா பென்ஷன் அவர் ஓய்வூதியம் எடுத்துட்டார். இப்ப அவர் ஒரு மனைவி சொல்றார் அவர் என்ன 3 மணிக்கு வலிக்கிட்டு போனா நடக்கிறதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்கீங்கன்னா கார்ட்ஸ் விளையாட ஒரு குரூப் வச்சிருக்கீங்கன்னா 3 மணிக்கு போனா 8 மணிக்கு தான் வர அவருக்கு என்ன வீட்டு விளையாண்டு. அப்ப பாருங்க தங்கள் எப்பவுமே சுயநலமாக தங்கட சந்தோஷங்கள் அவ்வளவு குறுகிய வட்டத்தை அவர்கள் அமைத்துக் கொள்ளுங்க. இவை பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று பெண்கள் காரங்களை தூக்குறது நிறைய தங்களுக்காக எதுவுமே ஒதுக்கி ஒரு கோப்பி குடிக்க கூட நேரம் ஒதுக்காதவர்கள் தான் இன்று வரைக்கும் இங்க இப்போ இருந்து கொண்டிருக்காங்க. அப்ப அந்த வகை நிறைய பெண்கள் கழுவி வைக்க மாட்டார்கள் ஐயா. சாப்பிட்ட பிளேட்டே அவர் சரி அவையோட வேலை செய்யணும்னு அவைக்கு துணைக்கு நிக்க வேணும் பக்கத்துல தண்ணி வைக்கணும் அந்த பிளேட் அவர் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். அதையும் விட நாங்களே செய்து நாங்களே போலாம் ஐயா நீங்க அப்படியே பேசாம விட்டுடலாம். அப்படி பல வீட்டுல அதே நேரம் பெண்களால முடியாதுன்னா நையாண்டி பல வீட்டுல எல்லாம் கொடுத்தும் சிலர் இயங்காத தன்மையும் இருக்கு. காரணம் துணிவின்மை. அதைத்தான் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் தரப்பட்டால் இல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கட்டாயம் நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேணும். ஏன்னா இன்னொரு காலத்துல இருந்து கொண்டு நான் இதை அப்படியெல்லாம் தவறு விட்டுட்டேன் என்று நினைக்காத அளவுக்கு கொஞ்சம் விழிப்பு இந்த எங்களுடைய தலைப்பினூடாக ஒரு 2-3 பேர் விழித்து கொண்டா கூட என்ன இது 2-3 பேர் வேதனைப்பட்ட விஷயங்கள் தாங்கள் நம்பிக்கைய வச்சு விஷயங்கள் ஏமாத்தப்பட்டுட்டோம் நாங்களா இயங்கி இருக்கலாம் இன்றைக்கு இவ்வளவு பணத்தை நாங்க மிச்சம் பிடிச்சிருக்கலாம் இவ்வளவு இடத்துல நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் என்ற நிறைய பேர் கால தாமதமாக யோசிக்கிற தன்மைகள் எல்லாம் நிறைய நாங்களும் அனுபவத்துல கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே சந்தர்ப்பம் கிடைச்சால் என்ன சந்தர்ப்பத்தை நீங்களாக பெற்று கொண்டாவது உங்களால முடிஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அண்ணன் சொல்லுவாங்க இது என்ன 50 வயதுக்கு பிறகு என்ன படிப்பு இல்ல இத்தனை வயதுக்கு பிறகு என்ன வேலை இதுக்கு பிறகு என்ன பழக போறீங்களா என்று சொல்லி எங்களை அந்த கொஞ்சம் தன்னை நிப்பாட்டப்பா அப்படின்னா அது சொந்தக்காரரும் நட்பு வட்டமும் இருக்கும். ஆனா இல்ல எனக்கு ஒரு துணிவு இருந்தா எனக்கு ஒரு விருப்பம் இருந்தா அல்லது நான் செய்யணும் என்று எனக்கு ஒரு பலம் எனக்குள்ள இருந்தா நான் அதை செய்தியாகணும். அது வகையில பெண்கள் இன்னும் இந்த பெண்கள் எழுச்சினால இன்னும் விழிச்சு கொள்ள வேணும். இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க வேணும். அப்படியான விஷயங்களை நானும் இந்த நேரத்திலே பாமுகத்துக்கு நன்றி தலைப்புக்கும் சரி என் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் ஊன்றுகோலா ஒரு வழிகாட்டியா பாமுகன் அது சொல்ல இங்கே கேட்கிற விஷயங்கள் தான் நான் வளமையா செய்யப்படுத்துகிறேன். ஆகவே ஒரு சபையில போனா கூடி நான் செய்யக்கூடிய சொல்வேன் அவையெல்லாம் செய்வேன் விடுங்கன்னு பொதுவாக சொல்றது இந்த காதல விடும் அவட்ட விடுங்க அந்த அளவு தூரம் நம்மை ஆளுமைப்படுத்தி நன்றியை மிக்க நன்றி மாணிமோகன் உங்களுடைய
நன்றி. சிறப்பு. இன்று இணைந்து ஒரு முறை வெளியில இணைந்து வர இல்லை. மியூட் யாரு? எடுத்து நன்றி நன்றி மியூட் மியூட். நன்றி நன்றி பெண்குல திலகமே சிவதர்சினி அவர்களே, நன்றி நன்றி. இல்ல ஆரம்பத்துல நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வந்து நான் சார்ந்துதான் இருக்கிறேன், அதில் என்ன பரவாயில்லை என்று சொல்லி தொடங்கினார். செல்வி நித்யானந்தர்கள் 50க்கு 50 இல்ல 75க்கு கூட நான் வந்துட்டேன். தமிழருக்கு அன்று செய்ததால நான் இன்று சந்தோஷப்படுறேன். அன்று இயங்கியதை வச்சு இப்போ எனக்கு பெருமை இருக்கிறேன். ஜெயமலர்கள் தன்னாலே அந்த காலத்துல தந்த பொறுப்பு தந்தபடியே தான் தனியாளாக நின்று சில விஷயத்தை சாதித்தேன். இப்போ எனக்கு கட்டுப்பாடுகள் இல்லையே, ஆனாலும் சேர்ந்து செய்கிறோம். பத்மினி அவர்கள் அன்றிலிருந்து இருந்து வரை தனியாகத்தான் இயங்குகிறேன், ஆனாலும் எல்லாம் செய்கிறேன். ஆனால் வாயில மட்டும் எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்வதாகவும், நகுலாதி திளைத்தவர்களும் வந்து இன்னும் சாதிக்கணும் என்றார். இன்னும் தனக்குள்ள பலம். ராஜினி அல்பன்ஸ் அவர்கள் செல்ல பிள்ளையாவே இருந்து அன்றிலிருந்து இருந்து வரை இப்ப கொஞ்சம் நான் என்னால முடியுது என்றார். அதுபோல நகுலா சிவநாதன் சிங்கப்பண்ணா தான் நான் எப்பொழுதுமே இருக்கிறேன் என்று அவருடைய கருத்து. நிறைவாக வாணி மோகன் அவர்கள் நாங்கள் இன்னும் விழிச்சிருக்கோம், இன்னும் செய்யறதுக்கு செய்யலாம். நீங்கள் எப்படி தர்சினி அவர்களே? நான் என்னால் முடிஞ்ச நிறைய விஷயங்களை நானாக செய்கிறேன். ஆனால் தடை போட்டாலும் எனக்கு தடையால ஒரு நாள் அழுவேன், 1-2 நாள் பேசுவேன், கோவப்படுவேன். ஆனாலும் நான் செய்யற சில விஷயத்த முடிவெடுத்தேன். நான் அது போனாலும் அதை செய்துதான். வாசல்ல வச்சு எனக்கு பேச்சு விழும், என்ன பொது வேலை மண்ணம் கட்டி, ஆனாலும் அடுத்த நாளும் திருப்பி நான் எனக்கு பணிக்கினார் வலிக்கிட்டு பேசுவது அவர்கள் இயல்பு. செய்ய வேணும் என்று நியாயமான விஷயத்தை செய்ய வேணும் எங்கள் இயல்பு. ஏன்னா இன்னொருக்கா நான் பிறந்து வாழ போறதில்லை. என்னப்பா என்னை வளர்த்த முறைகள் சிலது எங்கால நிக்க வேணும் என்றாங்க. ஆகவே நான் கொஞ்ச காலம் தான் இவைகளை சார்வோம். இந்த ஒரு காலத்துல நாங்க தனித்து விடப்பட போற ஆக்கள் தான் பிடிக்கும். அப்ப என்ன பொறுத்தல பிற்காலத்துக்கு தேவையானது இப்பவே கொஞ்சம் செய்யலாம், எம்மை நாம் பலப்படுத்தலாம். நான் உறுதியா அதுக்கு அழுக வரும், கோவம் வரும், பேச்சு வரும், திட்டு வரும். அதெல்லாம் பெரிய விஷயங்கள். அது இருந்தா தான் அதை. ஏனென்றா ஒருவர் சொன்னார், ஒருவர் வீடியோ எடுத்து போடுற பிரபலமான பெண், இப்போ அவர் தான் ட்ரெண்டிங்ல ஓடுவார். நான் சொன்னேன், அவர் சாதியை முடித்து சமையலையும் செய்து டிவில இப்படி காட்டுறது அல்ல பெருமை. ஒரு தடுக்கக்கூடிய ஒரு கணவனோட இருந்து கொண்டு, கஷ்டம் கொடுக்கிறவரோட இருந்து கொண்டு, பிள்ளைகளையும் பார்த்து தன் திறமையும் பார்த்து சாதிப்பதான் பெண். அப்படி பெண் சாதித்தா சொல்லுங்க. நானும் வந்து அவருக்கு லைக் போடுறேன், அவருக்கு கமெண்ட் சொல்றேன். நான் மனுஷனை விட்டு வந்துட்டு நான் எல்லாம் சாதிக்க இங்க வேறுங்கொண்டு அதை நான் ஏற்றுக்கொள்ளப்போம். இது வந்து ஒரு பெருமையான விஷயமா இல்லை. எல்லா கஷ்டத்துக்குனாலும் நான் எழுந்து வந்தேன். அது பெண்ணுக்கான ஒரு எழுச்சி என்பதை நான் அவருக்கு சொல்லிக் கொண்டேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சிவதர்சினி, என்னடா கார் லைசன்ஸ் இருக்குது, ஆனா நானும் ஊடுறது இல்லை. கனவேர்த்தை இருக்குது இல்ல. ஏனண்டா ஆரம்பத்துல இவ சொன்னவர் ஊர்ல இருந்து லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு அண்ணன் அனுப்பி கொண்டு வந்தவர், அத இங்க எனக்கு காட்டுக்குள்ள கொண்டே பழக்கினவே. ஏனண்டா அது உடனே மாத்தலாம். இங்க இவரும் ஊர் லைசன்ஸ் இல்ல தொடக்கம் பழகினா எல்லாம் அவங்கள பேர் கடைசி நேரம் ஓடி காட்டினா சரி அவ்வளவு. எனக்கு நான் அங்க பழகினேன்னு தானே லைசன்ஸ். ஆனா அது அந்த காலத்திலே ஓகே, இப்ப அதெல்லாம் வேலை. அது 89ஆம் ஆண்டு நடந்தது. அதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அந்த பிறகு ஒரு ஏரியா தொடர்ந்து 5 ஆபரேஷன் வந்தபடியா அப்படியே விட்டுட்டேன். இதுல இனி பழைய நான் என்னத்தை போய் செய்யறேன், இங்க ஓடியான். நன்மை உண்மையிலேயே நாங்க இருக்கிற இடத்துல எல்லாம் இப்பதான் யோசிக்கிறோம். இவர கூட எல்லாம் அவமானங்களும் வந்து அவமானங்களுக்கு எங்களை வரும்போது எங்களுக்குள்ள ஒரு துணிவு வரும். இப்ப நான் சின்னல எனக்கு சைக்கிளை தவிர வாகனம் முடிஞ்ச இந்த நாட்டுக்கு வந்த உடனே இந்த எங்கட வீட்டிலும் வாகனம் நான் ஏறி கார்ல ஏறி இருந்ததே நான் கார் பழகிக்க நீங்க யோசிப்பீங்க அப்படி. ஆனா இப்ப பிள்ளைகள மகன் ஒருவர் 2 சின்ன வயது அவரை, இன்னொரு மகன் அப்படி இழுத்து விழுத்திட்டார். எங்கடா தொடக்கூடாது அவர் தள்ளி விழுத்திட்டார். அது எனக்கு டக்குன்னு ஒரு பெரும் வேதனையா போச்சு. பெரிய ஒரு அவமானம், ஒரு வேதனையா. அது எங்கட கார் தொடக்கூடாது, எங்கட பிள்ளை அந்த பிள்ளைகள் ஆசைப்படுறாரு இந்த கார்ல ஏற ஓடி போய். அப்படி அவமானப்படுத்த போது ஏன் நாங்கள் பழகி எங்கள் இப்ப நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடாது, இன்னொரு வீட்டை போய் நான் என்னை ஏற்றி கொண்டு போறேன் என்றால் அவர்களோட தங்கி இருந்து அவர்கள் வரும்போதுதான் வரலாம், அவர்கள் போற இடம் எல்லாம் போகலாம். அப்படி நிறைய சிக்கல் இந்த நாட்டிலேயும். ஒருவர் தண்ட கார்ல முன் சீட்ல தான் மட்டும்தான் வரணும் சரியா?
வேறு யாருமே ஏறக்கூடாது. ஒரு ஆம்பளை வந்தாலும் நீ பின்னானாயிரு, ஒரு வயது போன அம்மா வந்தாலும் நீ பின்னானாயிரு, என்னடா அது நான் தான் இருக்கணுமன்ற பெண்கள் இப்பவும் இருக்கான் ஒரு சில பெண்கள். மற்றது வந்து எந்த பிள்ளைகளையும் நான் என்ன காரில் ஏற்ற மாட்டேன் என்ற அம்மாக்களும் இருக்கிறார்களாம். இப்போ டியூஷனால போறீங்க வைங்களேன், இல்ல இல்ல அதுதான் அப்படியெல்லாம் வாழ்றேன் தனி உலகத்துல வாழ போனீங்கன்னா அந்த அப்படி இருக்கக்கூடாது. அப்போ டியூஷனில் ஓகே பிள்ளைகளை விட்டாச்சு, அவர் கொஞ்சம் டிராஃபிக்கே ஏதோ வர லேட்டுன்னு வைங்களேன், ஃப்ரெண்டாக இருக்கலாம். சரி எனக்கு நான் ஏற்ற மாட்டேன். அப்படியான பெண்களும் இப்போ இருக்கிறார்களா? நிறைய இருக்கணும். இல்ல இங்கேயும் வந்து தனியா ஒரு ஆள் ஒரு கார்ல போறவர்கள் தான் நிறைய இருக்கணும். அந்த சேவையா எல்லாத்தையும் ஒரு சந்தோஷத்துக்கு சரி யாருமே வந்து வருங்க. இப்ப நான் முதல்ல லைசன்ஸ் எடுத்தோடைக்க 3-4 பிள்ளைகளை ஏற்றி விட்டார் தமிழ் பாடசாலை. எனக்கு என் மனசுக்கு இருந்தது 4 உயிர்களை நான் கொண்டு போறேன்னு நான் அவ்வளவு கவனம் இன்று வரைக்கும் எந்த மனதுல இருப்பது என்னை நம்பி ஏறி இருக்கிற உயிர்கள் தான் இந்த மனசுல இருக்கு. அதனால நான் யாரையும் 17 வருஷம் யாரையுமே முட்டவும் தட்ட அவ்வளவு பக்குவம் உயிர்களை நம்பி ஏற்று என்ற நன்றி வாணிமுகன். அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் வழிவிட்டு எல்லோரும் சிறப்பான நன்றி. நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, 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 வணக்கம். நன்றி, வணக்கம். சுயசினர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்